What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode Toss Up. இந்த வாரம் ஆடிவரும் உங்கள் Toss Up boys. ஏன்னா நம்ம வந்து 30,000 subscribers அடிச்சிட்டோமா? Done. மருகேசாலா. Okay, so அப்புறம் என்ன விருந்துதான். So இந்த வாரம் Thursday வந்து நாங்க லைவ் பண்ணோம். லைவ் போகும்போது சில பேர் வந்து எந்தெந்த இடத்துக்கு போலான்னு நீங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்கீங்க. அது எந்த இடத்துக்கு போலான்னு நாங்க வந்து எபிசோட் கடைசியில சொல்றோம். அது வரை நமக்கு ஒரு புது கெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க. சிங்கர் டி கூப்பிடலான்னு இருந்தோம். அதனால அவங்க கிடைக்காம மலேசியால ஒரு டி. இல்ல, நான் உண்மையிலே டீன்னு சொல்லும் போது நான் உண்மையிலேயே வந்து அவருக்கு கனெக்ஷன், அவருக்கு வெரி பெரிய இன்டர்நேஷனல் கனெக்ஷன் கண்டுபிடிச்சிருவாரு. ஓ டீலா, ஓகே இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அங்க யாரு? இல்ல எனக்கு டி நல்லாவே தெரியும். ஆனா அவங்க தான் தெரியாது. அப்படியே ஒரு பொண்ணு ஒரே யூனி படிச்சு ஒரு தடவை ஹாய் சொல்லிருந்தா 10 கான்டாக்ட் வருது. ஏய் கிறிஸ் ஒரு தெரியுமா? ஹீஸ் இஸ் பூனன் இஸ் இஸ் சீனியர். ஓ இது பூனை வந்து கேட்டான், ப்ரோ இந்த யூனி யூசிஎஸ்ல படிச்சீங்க ப்ரோ உங்கள்ட்ட 3 தடவை ஹாய்லாம் சொல்லிருக்கேன் ப்ரோ. எவ்வளவு பெரிய ஆசையா. இல்ல உன்னை வந்து அவன் டாபியூ ஷோக்கு வந்து உன்னை கூப்பிடலான் இருந்தான். ஓகே சரி டின்னு ஒருத்தர் இருக்கான்டா, நீ போய் பேசு. ஓமாடா நான் அவனை பார்த்துருக்கேன், அந்த வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கான். இன்னைக்குதான் தெரிஞ்சு அவன் உன் கூடயே படிச்சிருக்கான். நீ தெரியாம இருந்திருக்க. தெரியல. இல்ல அத பொண்ணா இருந்தா ஞாபகம் வந்திருக்கும். நீ பொண்ணால நீ டி சிங்கரா அப்ப தி பாடி இருக்கவே மாட்டாடா, குழந்தையா இருந்திருப்பா. அப்புறம் தி. சோ வெல்கம் டு தி ஷோ. இது முதல்ல நீ வந்திருக்க பாட்காஸ்ட்ல. முதல்ல மச்சி ஆக்சுவலி இந்த வருஷம் தான் மச்சி இவனோட பாட்காஸ்ட் ஃபர்ஸ்டா கேட்டேன். ஆக்சுவலி வந்து தோசா போது நான் எப்ப கேட்க ஆரம்பிச்சேன்னா இந்த வருஷம் நம்ம இந்தியா போனோம்ல, அதுக்கப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப அது வரைக்கும் அப்ப அவன் தான் ப்ரோவ் பண்ணி இருக்குன்னு தெரியும். பட் கொஞ்சம் ஆனா எது கேட்டுக்கிட்டே இதுங்க சும்மா தோண பேசி. ஓ ஏன் தெரியுமா, நம்ம லைவ் ஷோ வந்து இவன் முன்னாடி உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோமோவை. ஓ யா நான் உட்காந்து பஸ்ல உட்காந்துட்டு அது பஸ் தனியா போது நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ல இருக்கிற ஹம்ல வேற குதி அதுல ஒரு எடிட் பண்ணிருக்காரு. பஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இந்தியா ரோட்ஸ் டெண்ட் கோல் அது. They don't have like one speed breaker. They have multiple speed breakers. அது போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கேன் நான் இருக்கேன். Me and him are sitting over the tire is. போது அவனும் குதிக்கிறான் நானும் குதிக்கிறேன். ரெண்டு பேரும் இப்படி மாறாது இப்படி இருந்தீங்களா ரெண்டு பேரும்? நாங்க ரெண்டு பேரும் பின்னால இருந்து குச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதானே? சரி டி உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. நீ என்ன பண்ற எது பண்றன்னு தெருவுல என்ன பண்ணிருக்கிற? சோ தெருவுல போயிட்டு ஆளை போடுறது இன்டர்வியூ பண்றது தவிர அப்படி என்ன பண்றேன்னா வந்துட்டு ஆக்சுவலி ஃபுல் டைம் வந்துட்டு ஹேட் ஆஃப் கொந்தேனா கேல்ஃபுடி. ஓ அப்ப சாப்பாடுலாம் சாப்பாடு பத்தி கேட்டுறீங்க. என்னோட வந்து நன் ஃபுட் ரிலேட்டட். ஏன்னா சாப்பாடுலாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஷூட் பண்றது. நன் ஃபுட்னா எப்படி அவங்க சாப்பிடுறது? நன் ஃபுட்னா வந்துட்டு தந்தூரி அவங்க சாப்பிடுறது நன் வேலை செய்வாங்க. சோ ஆள் இன்டர்வியூ பண்றது, இந்த மாதிரி ஸ்டோரி இந்த மாதிரி கவர் பண்றது. இல்ல அவர் சொல்ற விதமே எனக்கு இது என்னோட வேலைலாம் வந்து ஆளை போட்டு தள்ளுறது, என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தான். நீங்க பப்ளிக் ஹாலிடேன்னு சொன்னா நான் ஃப்ரைடே நினைச்சேன் ஏதோ சரி சிலம் சொல்லிட்டா அப்ப என்னோட மல்லியோட கடுப்பாயிரும். ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அது நாளைக்கு. அதான் நாளைக்கு ஹரிராஜி தானே. நானும் ஹரிராஜியா நாளைக்கு. ஆமா இன்னைக்கு நினைச்சேன் 1 மணிக்கு சொன்னேன். ஆனா இது கட் பண்ணிருங்க. பாஸ் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து வேலை உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. இங்க என்ன எதை போடாதன்னு சொன்னாதான் அவன் போடுவான். அவருக்கு இதுதான் ப்ரோமோ கட் ஆகுது. எங்களுக்கு வேற ப்ரோமோ இல்ல, இந்த ப்ரோமோ கட் தான். ஏய் பிஃபோர் தட் நான் போன ஒரு கமெண்ட்ஸ் படிக்கல, இந்த ஒரு கமெண்ட்ஸ் படிப்போம். தாரிணி தேவன்ராஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ஹேவ் த ஷோ ஆஃப்டர் July 5th as I'll be finishing my degree course. It will be special way to reward myself completing it. I really want to see Ponan and Jeevan and also Chris. இல்ல போலடா அவங்க அதுக்கு Chris போடலையா?
ஆனா அவன் ஆட் பண்றான். அவன் சொன்னது புவனனோ ஜீவன மட்டும் கிரீஸ் மூஞ்சலாம் நான் பார்க்க விரும்பல. ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், அதுல ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் சிவா 1 அவர் வந்து அந்த இதுல கமெண்ட் பண்ணிருக்கான், unfortunately has been cancelled due to technical difficulties at the location, it will be pushed back to August. நீ சொல்ல இருந்தாலும் இது உண்மையா நடந்துருன்னு பயமா இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை இதுதான் நடக்க போகுது. இன்னொன்னு அடுத்து ஹரினி மண்டன் finally hit 30K. Now Chris, Jeevan and Puna can enter the ghost house and play the Ouija board. நோ Let's see if it's just the weather psychology or trusting mind or real paranormal activity. And Chris, better tell us your background's 30. We are waiting. அப்ப என்ன பண்ணுவோம் கிரீஷ், நீ அந்த வீட்டுக்கு போறல, அதுல வந்து உன் கதையை ஒண்ணு சொல்லிட்டு வா. சின்ன வயசு சந்திரா மிஸ் பண்ணுது, அம்மாவை எடுத்துட்டு போயிட்டான், என்ன எடுத்துட்டு போ, எனக்கு நீ ஷீல்ட், ஏமனோ நானும் ஃப்ரெண்டுடா. இன்னும் படமே பார்க்கல தருவாங்க. ஆதி ஸ்பாயிலர் மொத வெளியே வந்துச்சு, முழு ஸ்பாயிலர் இங்க முடிஞ்சிரும். ஆக்சுவலி என் கதைக்கு அதான் நல்ல ஸ்டார்ட். என்னது யக்குசா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆரம்பிச்சுட்டு கடைசி யக்குசா பத்தி பேசாத. யக்குசா கதைக்கு சம்மந்தம் இருக்கு. நான் கேள்வி கேட்கறேன், என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதான் கேட்கிறேன். யக்குசானா என்னன்னு தெரியுமா? Okay, வீரன் ஜெய் என்ன சொல்லிருக்காங்கன்னா, if you realize whenever Pune Anna tells his story, if it's a girl he will remember the name, but the total opposite, if it's a boy he won't remember just the fun fact. இல்ல அது இவனுக்கே நடந்துச்சு. அதோட ப்ரூஃப் இதோட விக்டிமான இது அப்படி இல்லங்க, அப்படிதான் அப்படி இல்ல. ஓகே, கடைசி இது நிறைய கமெண்ட்ஸ் லைக் பண்ணிருக்கேன். இது ஃபுல்லா கமெண்டா இருந்திருக்கு. Jeevan looks damn handsome today. Is it the new haircut or is it constant gym session? I think they don't read comments today. அது ஃபில்டருங்க. ஆக்சுவலி அவன் வீக் போட்டிருக்கான். கிறிஸ் தான் வீக் ரெடி பண்ணா. வீக்கெல்லாம் போட்டு இன்னைக்கு தான் மயிர் பிடிக்கிட்டு வந்துருக்கு. ஸ்ப்ரேல அடிச்சு மூஞ்சில என்ன இருக்கணும்டா. சோ இன்னைக்கு வந்து டி நீ தான் பொதுவா வந்து பூனன் தான் வந்து என்ன சொல்லி புள்ளியார் சொல்லி வைப்பான். இன்னைக்கு நீ தான் அந்த முருகன் சொல்லி வைக்கிற. Do you believe in ghosts? ஆமா, first of all ஓகே, இப்போ எனக்கு வந்து எப்படின்னா வந்து இது ஆக்சுவலி நீ கூட வந்து ஒரு இதில் சொல்லியிருந்த, எனக்கு வந்து கோஸ் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ நான் எப்படி சொன்னேன் இல்லைங்க, இல்ல நீ கடவுள் மேல நம்பிக்கை ஆப்போசிட் எல்லாம் பண்ணும். அது அவன் கொண்டேம் பண்ணாதான், அவன் கொண்டேம் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். அவங்க சொல்லலாம், நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நாங்க கமலஹாசன் ஃபேன் சொல்லிடுவோம். நான் வந்து கோஸ் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காட்டும் வந்து ஒரு என்டிட்டி. இப்போ ஓகே, I believe in God, but I'm not like very don't look into the science part. So நான் ரெண்டையும் நம்புறேன். காட் இருந்தா ஒரு கெட்ட எனர்ஜியும் இருக்கும். It's just that we பூஜைலாம் பண்ணி காட் எனர்ஜி வச்சுக்கிறோம். Someone else is doing something and keeping the negative alive also. So எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தனா வந்து எனக்கு பர்சனலி நடந்தது. ஆனா வந்து நான் விட்னஸ் பண்ணிருக்கேன்ல. சோ நான் பார்த்தேன், ஆமா அடிச்சிச்சு, நான் பார்த்தேங்க, கண்ணால பார்த்தேன். சோ அது முன்னுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த வருஷம் தான் நான் வந்து தோசை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பழைய எபிசோட் இதெல்லாம் புதுசுல முடிஞ்சிருச்சு. சோ நான் பழசு போய் பார்த்தேன். எனக்கு ஒரு காண்டு, ஏன் டாவியூ போகணுன்னு பதிலாக நீங்க டீட்டெயில் போகணும் அப்படி. என்ன டீட்டெயில் போகணும்? இப்போ நான் நினைக்கிறேன் செகண்ட் எபிசோட் ஐ திங்க் ஜெய்ஸ்ரீயோ யாரோ அப்போ கெஸ்ட், அவர் வந்து ஒரு கதை சொன்னாரு. நான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில், தட்டி விட்டு நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். கதை எப்படி ஆரம்பிக்குது, எவ்வளவு டீட்டெயிலாம் இருந்துச்சு கதையில. அதுல ஒரு நீங்க சொன்னீங்க வச்சு அவன் வீட்டுல பார்த்தனா வந்து இப்படி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபில்டர் திரும்ப அந்த கோவே இதெல்லாம் தெரியல அப்படின்ட்டு நானும் அதுலதான் இன்னமும் இருக்கு போல கையில வந்து நினைச்சேன். அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் அந்த மிஷினுக்கு. அவன் வந்து வச்சு இப்படி போய் தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுக்கும் போது அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு இன்னமும் கதை வருது. அப்போ வந்து இதுதான் ஹைலைட்டு. அவன் வந்து இப்படி தண்ணி எடுத்தோடனே அவன் இப்படி திரும்பி தான் போனோம். நான் யோசிச்சேன் எல்லாமே மிஷின்ல இப்படி தண்ணி எடுத்து திரும்பி தான் இல்ல ஏன் தெரியுமா நான் நம்ப வச்சேன் அந்த கோவையில தான் இன்னமும் இருக்கு. வெயிட் பண்ண, அப்ப அந்த கோவை மிஷின்ல என்ன நடந்திருக்காரு, அவன் இப்படி எடுத்து திரும்ப அவன் இப்படி இருக்கு வீடு. சோ அவன் திரும்பி தான் போனோம். திரும்பிட்டு அவன் படுக்க போறான். படுக்கிற வரைக்கும் கதை வரல, அந்த கனவுலதான் கதை. இவ்வளவுதான் மனசுல இருந்ததெல்லாம் ஒரு தெரியுமா தாப்பாலே ஒரு அது இப்படி இழுக்கிற தாப்பா, அது தாப்பால இப்படித்தான். ஆமா, ஆனா ரைட்ல போதுங்க தாப்பா இழுக்குது.
உனக்கு தெரியுமா இதெல்லாம் எங்க எடிட்டரும் சொல்லுவான் விடிய கால 2 மணிக்கு ஒரு போன் அடிச்சுட்டு போன் அவன் இது கண்டிப்பா மீன் போடுவான் மனசுல வர வாரத்தெல்லாம் இருக்கு. அவனுக்கு வந்து நடிப்பு அறுக்க நார்மல் ஸ்டார் கிரீஸ், நீ இவனுக்கு வந்து பேர் வச்சுட்ட டீடைல் ஸ்டார் போன் வாழ்க. இதுக்கே நான் போஸ்டர்லாம் ஓட்டுறேன். நீ போஸ்டர் ஓட்டுவேன்னா அதுக்கு அவன் டீடைலா சொல்லுவான். இல்ல என்னன்னா இத ஆடியன்ஸ் சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சொன்னா நம்ம தப்பாயிரும். எவனுமே சொல்லல, வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடைச்சிட்டீங்களா? கமெண்ட பாருங்க இதுக்கு அப்புறம். பண்றேன் சரி பசிக்கு இந்த மேகி நான் நினைச்சு ஓகே அங்கதான் கதை கொண்டு கோவில் என்ன கதையா இருந்திருக்கும். கோவில ஒரு பேய் வந்திருக்கும். எப்படி வந்து தெரியுமா நீ பார்த்த வெர்ஷன் வந்து கட் பண்ண வெர்ஷன், அதான் அப்ப இன்னும் இவ்வளவு டீடைலா இருந்திருக்கு பாரு. அந்த ஃபில்டர்ல வந்து தண்ணி கட கட கடன்னு வருது. இவன் கட கடன்னு இறக்குறான். இல்ல எடிட்டர் ஒரு தடவை கூட ஒரு தடவை எபிசோட் பண்ணும்போது சொல்லுவான், கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லு. என்னால முடியல. 2 hour மனசுக்கு பேசுறான், எப்படி முடியுது? அதுல எபிசோட் 40 நிமிஷம் தான் வருது. அவன் 2 hour பேசி வச்சிருக்காங்க, எங்க வெட்டுறதுனே தெரியல. நீ வரும்போதே சொல்லிருக்கலாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். என்னது உனக்கு என்ன உங்களுக்கு தெரியும் ப்ரோ, தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவனை வச்சு செஞ்சுட்டான். ஃபன்னான விஷயம். அப்படியா? சரி தி அப்புறம் உங்களோட இதுக்கு கேட்ட கதை சொன்னீங்களா? ஓகே சோ இது வந்து என்னன்னா ஸ்கூல்ல நடந்தது. ஸ்கூல்லோனே ஜக்கனி ஜப்பாங்கறேன் ஜலப்பினோ போட்டான், பிரிட்டிஷ்காரன் பர்கர் போட்டான், அந்த மாதிரிலாம் இல்ல. என்னடா புதுசா சொல்ற? ஜப்பாங்கறேன் ஜலப்பினோ போட்டானா அப்படினா அது மேக்ஸிமம் வந்து அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரைமிங்காவா? இது வந்து ஆர்டினரியா நடக்கிற கதை இல்ல, இது கொஞ்சம் விசேஷமா நடக்கிற கதை. ஜப்பாங்கறேன் ஜலப்பீனோ போட்டா தான் ஆர்டினரி இல்லாத கதை. ஜலப்பீனோ சாப்பிடவே மாட்டான். அவன் வந்து வசாபி சாப்பிடுவான். ஒரு ரைமிங். பிரிட்டிஷ்காரன் பர்கர் தடி விட்டான், அமெரிக்காக்காரன் பர்கர் தடி விடுவான். இல்ல எனக்கு புரியுது, ஜாக்கு ஜா பிகி பி அந்த மாதிரி. பிரிட்டிஷ்கார பர்கர், ஜலப்பீனோ ஜப்பான், மலேசியாக்கு மாஸ் மயிர்னு என்னமோ சொல்ல வந்தாரு. ஓ நோ நோ ஹேர். சரி சரி ப்ரோ. ஓகே சோ ஸ்கூல் பாத்தீங்கன்னா வந்துட்டு செராஸ்ல தான் இருக்கு. எஸ்கே தமன். சோ எஸ்கே தமன். ஓகே சோ அது என்ன பெரிய டீடைலா செராஸ்ல ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. கார்னர்டா அது ரொம்ப பழைய ஸ்கூல். கார்னர் இல்ல இல்ல தமன் கார்னர். ஸ்கூல் சொல்றீங்களா காலேஜ் சொல்றீங்களா? ஸ்கூல் ஸ்கூல் ரெண்டாவா? நான் யூசி சைடு. இல்ல இல்ல அவங்க தான் படிச்சாரு. பீகதை இருக்கு. இருக்கு நிறைய இருக்கு. ஓகே சோ ஸ்கூல் வந்துட்டு இஸ் பிக்ல ஃபார் ஸ்காலர் ரெண்டா இட்ஸ் வெரி ஹியூஜ். ஓகே அந்த ஸ்கூலே குப்பை போடுறதுக்கு பின்னால ஒரு செம்ம பெரிய குப்பை தொட்டி இருக்கும். வாவ். ஸ்கூலே குப்பை போட்டுருக்கு, குப்பை தொட்டி இருக்கு. அப்ப என்ன அந்த குப்பை தொட்டி பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி ஸ்கூல் படிச்சுக்குது. இப்படி போட்டு இப்படிதான் திரும்ப முடியும். டீடைல் போடுன அவனுக்கு எனக்கே டீடைல் மயிர் வர வெச்சிருக்காத்தியா? இல்ல சும்மா ஓகே சோ அங்க வந்துட்டு எப்படின்னா வந்து அந்த பார்ட் ஆஃப் ஸ்கூல் மட்டும் வந்துட்டு ரொம்ப திக்கே பண்ணாம இருக்கும். மரம்லாம் வளர்ந்து போய் கிடக்கும். குப்பி ஆண்ட டிக்கா பண்ண போறாங்க. இல்லடா அது பின்னால என்னது மரம்லாம் அப்படியே கிடக்கும். ஓகேயா சோ வந்துட்டு பல கதையெல்லாம் அப்படிலாம் வந்துட்டு அங்க இது இருக்கு போதீங்க இது இருக்கு போதீங்கன்ட்டு. ஓகே அப்ப நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன். ஒரு மலாய் பையன் வந்தான், அவன் வந்து சீலாட்லாம் கத்துருப்பான். அவன் வந்து ரொம்ப ஆக்டிவ்ல சீலாட்ல. ஸோ சீலாட் வந்து ஆக்சுவலி உங்களுக்குலாம் திரும்பான்னு தெரியல, அதுல வந்து 2 டைப் ஆஃப் சீலாட் இருக்கு. ஒன்று வந்து நார்மல் சீலாட், ஒன்று வந்து இந்த பராநார்மல். அது வந்து இது சொல்லுவாங்க. ஓகே இருங்க, சீலாட் தெரியாது உங்களுக்கு வந்து சீலாட் என்னன்னா மலேசியால ஒன் ஆஃப் த மார்ஷல் ஆர்ட். இந்தியன் அது வந்து ஆக்சுவலி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட இந்தோனேஷியன், புருனாய், பிலிப்பின் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாட்டில் தான் அந்த சீலாட் இருக்கு. ஓகே மலேசியா பேசிக்கலி அது மலேசியன் வெர்ஷன் ஆஃப் குங்ஃபு. அப்படி சொல்லலாம். ஓகே ஓகே அதுல வந்து ஓகே 2 விதம் என்று சொல்றது வந்து என்னன்னா, ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டது, அது வந்து பிளாக் மேஜிக் அதெல்லாம் இருக்கும். சோ அவங்க வந்து இது வந்து நான் முஸ்லிம்ஸ் வந்து கத்துக்க முடியாது. இது நான் முஸ்லிம் கத்துக்க முடியாது. ஏன்னா இது நான் ட்ரை பண்ணேன் கத்துக்கிறதுக்கு, அவங்க என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சீலாட் வந்து ஸ்பாட் இஸ் லைக் வேர்ல்ட், எல்லாரும் கத்துக்கலாம். ஈவன் வந்து வேர்ல்ட் வைட் இருக்கு. அந்த யூடியூப் வீடியோ பேசுறது நீ கத்துக்கிட்டனா அது வந்து நார்மலா அது மந்திரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது மந்திரம் சொல்லி கொடுத்து இது வந்து மந்திரம் சொல்லி கொடுத்து இது வந்து யூ ஹேவ் டு யூஸ் தி ஆயத்
அதாவது அந்த மந்திரம் சொல்லு வந்து அந்த குரான்ல அந்த இஸ்லாம்ல இருந்து எடுத்து தான் அதை வந்து சொல்லுவாங்க, அதை பாய்ப்பாங்க. சொல்லி தான் நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவ. சோ இது வந்து சம்டைம் இதுதான் வந்து புருஸ்லியை கீல் பண்ணுச்சுன்னு சொல்றது ஒரு வதந்தி. எப்படின்னா அவர் வந்து மந்திரத்தை சொல்லி புருஸ்லி அடிச்சிட்டாரு, புருஸ்லி வந்து அதோட வந்து யார் புருஸ்லி அடிச்சாங்க? ஒரு சீலாட் ஃபைட். பிகாஸ் புருஸ்லி வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஹி ஆல்வேஸ் கோ அண்ட் ஃபைட், சேலஞ்ச் பீப்பிள். கராத்தே மாஸ்டர் அவரோட கோல் வந்து நான் அந்த உலகத்துல எல்லா மாஸ்டரையும் அடிச்சிடணும். அதுதான் புருஸ்லியோட ஒரு போட்டி போட்டுருணும், பாத்துடணும், நம்ம ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கா நீ ஸ்ட்ராங்கா பாத்துடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு முன்ன. ஸோ பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து அவர் வந்து நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஃபைட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மார்ஷல் ஆர்டிஸ்ட் இஸ் சீலாட். அது இதெல்லாம் வந்து கதலா, இதெல்லாம் வந்து உண்மையான யாருக்கும் தெரியாது. பட் இது ஒரு கதை. சீலாட் மாஸ்டர் வந்து அடிச்ச ஒரு பாட்டு தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி அந்த இல்மு வந்து அந்த மந்திரம் பட்டு தான் அவர் இப்படி ஆயிட்டாரு. மேபி சோ கதைன்னு சொல்றான், நீ மேபின்னு சொல்ற. இல்ல ஏன்னா அந்த மந்திரம் படிச்சு சீலா, ஐ மீன் மந்திரம் படிச்சு சீலா நான் கேள்விப்பட்டதில்ல. பட் பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சீலாட் இருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். சோ இப்படி பேய் அதே சீலாட் தான். அந்த பேய் வந்து பிடிச்சிருக்குன்னா அங்க முன்னாடி போயிட்டு they do that. பேய புடிச்சிருந்தா பண்ணுவாங்களான்னு தெரியல. அது இல்ல ஆக்சுவலி அதை கட்டுப்படுத்துற மாதிரி. கரெக்ட். அவங்க அந்த இல்மு யூஸ் பண்ணி அவங்க அந்த சீலாட் மின்னுக்கு இப்படி இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஜின்லாம் வெட்டுவாங்க, ஜின்லாம் வெட்டுவாங்க. and there will be a boys. ஓகே, நீங்க கொட்ராட் படம் பார்த்திருக்கீங்களா? கொட்ராட் இல்ல கொட்ராட்ன்ற ஒரு படம் இஸ் ஆக்சுவலி the one primeல இருக்கு. it's actually John Constantine in the Asian version. ஜான் கான்ஸ்டன்டைன் அதோட ஏசியன் வெர்ஷன் தான் இது. இது வந்து அவன் வந்து பேய் கூட சண்டை போடுவான். பேயை வந்து மார்ஷல் ஆர்ட் எல்லாம் பண்ணும், மொரட்டத்தனமா சண்டைலாம் போடுவான், கவுண்டர்லாம் பண்ணி அடிச்சு மூஞ்சுக்கெல்லாம் குத்துவான். டீமனும் சண்டை போடுவான். அவனோட இதே வந்து பேசிக்கலி வந்து he will use his ilmu power. That is actually the silat that you're talking about, which is the using the magic power. சரி, அதான் கதை முடிச்சு. ஓகே, சோ அவன் அதெல்லாம் கத்துட்டு வந்துட்டு, ஸோ அவன் ஆக்சுவலி எனக்கும் அவனுக்கும் வந்து அவ்வளோ ஒத்து போதில்ல. சரி 6 கதை. ஸோ வந்து சும்மா சண்டை அப்படி இருக்கும். ஓகே, இவன் ஒரு கேரக்டர் வச்சிரு. ஓகே, இன்னொருத்தர் இருப்பான் ஸ்கூல்ல, அவன் தான் மண்டை, அவன் தான் பண்ணிருப்பான். அவனும் வந்துட்டு ஒரு மல்லி தான். ஓகே, ஸோ இப்போ இவன் புதுசா வரும்போது வந்துட்டு டே புலி ஹிம்ல. ஓகே, அந்த சீலாட் பையனை வந்து ரொம்ப புலி பண்ணுவானுங்க. அவனும் வந்து சண்டைலாம் போட்டிருக்கான் அப்படி இப்படி. பட் அவன் எப்பவுமே ஒரு கதை என்ன சொல்லுவானா வந்து, அவன் சீலாட் கத்துக்கும் போது இதையும் கத்து கொடுத்தானுங்க. ஸோ அவனால வந்து என்னது புலி பண்றது, எப்படி பண்றதுன்னா இது அந்த பேயோட இதெல்லாம் கொஞ்சம் கத்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சோ அப்பனா அவங்க தான் மொத புலி. ஆனா வாங்கிக்கோ. ஆனா அவன் வந்து ஆக்சுவலி ரொம்ப பஃப்பா இருப்பான். ஸ்டாண்டர்ட் 6க்கு அது பொண்ண பஃப். நீ என்ன அவ்வளவு பையங்கள அவ்வளவு வித்திருந்த? அந்த டீடைல் கரெக்ட்டா கதையில வரும். அந்த பேய் பிடிச்ச கதையில நான் சொல்றேன். ஓகே, அவன் ஏன் பஃப் ஆவனா பாரு, கதை சொல்லணும் இப்படி கத்து. சோ மயிறு ஒரு நாள் வந்துட்டு அடுத்த என் கூட இதுக்கு பேர் தான் புது பண்ணி கடைசிட்டா பழைய பண்ணி தெரியாதான். ஏதோ சொல்ல வர, ஆனா எனக்கு புரிஞ்சு இல்ல கரெக்டா சொன்னேன். ஆனா எனக்கு ஆக்சுவலி அந்த வெப்பாட்டி மேட்டர் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கரெக்டா சொன்ன, இன்னமும் இடிக்குது. ஆனா நீ ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கு. ஓகே, ஸோ அவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவனுக்கும் அந்த ஸ்கூல்ல ஒரு தான் இருப்பான்னு சொன்னால, அவனுக்கு 2 பேருக்கு பண்ண சண்டைலாம். ஸோ அப்போ என்னன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு வெரி லாங் அவன் ஸ்கூலுக்கு வரல. ஸோ எவ்ரிபடி தாட் அவன் அந்த ஸ்கூல்காரங்களோட சண்டை போட்டதுனால ஹி ஸ்கேட், ஹி நெவர் கம் அப்படின்னு. அப்போ ஒன் ஃபைன் டே வந்தான். ஒன் ஃபைன் டே ஸ்கூலுக்கு வந்துட்டு அவன் தனியா பேசிட்டு இருக்கான் ஒரு கார்னர்ல. திடீர்னு வந்து பொம்பளை மாதிரி சிரிச்சான். லைக் திடீர்னு பேசிட்டே இருந்து பொம்பளை மாதிரி சிரிப்பான். லைக் he will outzone people are sitting around him, right? இந்த சீலாட்காரன், அந்த சீலாட்காரன். ஓகே ஓகே, அவனே வந்து outzone பண்ணிட்டு சிரிப்பான் அப்படி இப்படி. ஸோ people around வந்துட்டு கொஞ்சம் வியர்டா பார்த்தாங்க. சிரிக்கிறான், மரசாயுதம் இது பண்ணுதான். அவனே சொந்தமா பேசிக்குவான், சொந்தமா சிரிப்பான். அது பொம்பளை வரல. இப்படி கிறிஸ் வரும். கிறிஸ் கொஞ்சம் அந்த பொம்பளை வரல எப்படி சிரிக்குது? இது பொம்பளை வரல, இது பொம்பளை வச்சு. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, then the dad came that day itself to the school. He brought him back. Okay, why they not telling us. அந்த ஃபாதர் வந்துட்டு ஒன்றும் சொல்லல. ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும், ஏன்னா ரொம்ப நாள் நடந்துச்சு. ஸோ தென் ரொம்ப நாளா வராதனால வந்து then the father came to the school. Then he said what happened is, அந்த குப்பத்தொட்டி இடம் இருக்கும் அங்க வந்து யூசுவலி யாரும் போக மாட்டாங்க காலைல. நாட் பிகாஸ் காட் ஸ்டோரி ஆர் எனிதிங், இட்ஸ் ஜஸ்ட் தட் காலைல போக மாட்டாங்க, ராத்திரி போவாங்களா? ராத்திரி ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க யாரும். ஓ ஓகே ஓகே ஓகே, அவர் ஸ்கூலுக்கு போல. அதான்
உண்மையான ஸ்கூல் போனது. ஓகே சோ அப்போ என்ன பண்ணிருக்கானா காலைல ஒரு 6:30 மணிக்கு அவன் அந்த இடத்துல லலு பண்ணும்போது ஸ்கூலுக்கு போய் தட்டி மாட்டேன் நான் இப்போ பொங்காவாச பேட்ச்ல ஸ்கூலுக்கு போறது வந்து என்ன இது ஷெட்யூல் போட்டுருப்பாங்களா? ரேஹான் நடுவுல போடாத ஸ்கூல் வந்து எழுதல நடிச்சிருப்பாங்க ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்கனால. சோ அவன் வந்து அங்க லெம்பாகு பார்த்தேன் அப்படின்னா உருவம் லெம்பாகன வந்து ஒரு உருவம். லெம்பகன உருவமா? லெம்பக ஹசையில படுவாங்க அது வேற உருவம். பாடான அமைப்பு. தமிழ் ஸ்கூலா? இல்ல ப்ரோ சும்மா அடிச்சு விட்டேன் உண்மையா. நானும் நம்பிட்டேன் படிச்சவங்க அமைப்பு இந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டதே அமைப்பா. சரி லெம்பகனா உருவம். பட் நீ சொல்ற லெம்பாகோ இருக்கு ஆனா அது வந்து லைக் லைக் நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் மாதிரி அது. இப்ப சா வந்து 2 அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒன்னு பாக்குறது ஒன்னு வெட்டுறது அந்த மாதிரி. அப்படி போகுதா? என் மூளை இருந்துச்சு என்னையும் பெருமையா இருக்கு. டக்குனு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஓகே சோ அப்ப அவன் வந்து அங்க ஒரு லெம்பாகு பார்த்திருக்கேன் அப்படின்றான். பட் என்ன விஷயம்னா வந்துட்டு அவன் பார்த்தது வந்து கதையில he claim he do see that right. ஓகே சோ அவன் வந்து அது கூட பேசினான். சோ அவன் என்ன பேசியிருக்கானா நீ வந்து இப்படி நின்றா எனக்கு பயம்லாம் இல்ல அப்படின்னு அதுக்கிட்ட மலையில பேசியிருக்கான். அது ஆக்சுவலி உருவது மட்டும் தான் காட்டுச்சு. அப்ப நீ கிட்ட வா கொஞ்சம். லெம்பாகு பட் நின்ன பயம் இல்லையா? கிட்ட வந்த பயம் இருக்குமா? இல்ல அவன் கம்யூனிகேட் பண்ணிட்டு அவன் பயப்படல. பட் வாட் the thing happen is இவன் நினைச்சுக்கிட்டான் இவன் சீலாட் பழகுறான் அந்த சீலாட்டோ இந்த சீலாட்டோ ஒண்ணுதான் அது அவனுக்கு ஒன்னும் பண்ணாதுன்ட்டு. பயப்பலிக்கு தெரியல அவன் அப்பதான் ஸ்டாண்டர்ட் 6 அவனுக்கு ஒன்னும் அதெல்லாம் கத்து கொடுக்கல. சோ இவரே நம்ம கிட்ட முடியுமான்னு பேசிருக்கான். இந்த ஒரு நாள் கிளாஸ் நான் தான மாஸ்டர். நீ அடிக்க முடியாது ஒண்ணும் புடுங்க முடியாது. இல்ல என்ன அது வலிக்குது? 2 தடவை வலிக்க முடியாது. எனக்கு என்ன நடந்திருக்கும் அந்த பேய் சண்டை போடும்போது எனக்கு இன்னொரு பேர் இருக்கு யக்கூசா. அந்த பேய் 6 வயசு எலுமிச்ச பழம் மாதிரி என்ன பேச்சு ஏமா எனக்கு ஃப்ரெண்ட். அந்த பேய் கூட யார் இந்த மூஞ்சா பாரு இவன் தான் ஏமான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இவனே நான் தான் அடிச்சு போட்டு வச்சிருக்கேன். பேய் வந்து இப்படி நின்னுட்டு பேய் வந்து பயப்படுத்துறேன் காயல்பட்டேன் நானதான் நம்பூரா ரங்கராய சக்தி எங்க சின்ன பையன் தான் அவன் சொந்தமா பேரு சொல்லு மனோரமாவா மதுமிதா மதுமிதா ஒரு படத்துல வரும் ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த ஷோ முடியறதுக்குள்ள ஃபுல் படம் தக்லைஃப் ரெஃபரன்ஸ். ஏன்னா அந்த சிலகரத உண்மையான தக்லை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆமா சோ இவன் என்ன பண்ணிருக்கான் அதுக்கிட்ட வந்துட்டு அப்படி கொஞ்சம் சவாலா பேசியிருக்கான். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் பேசிட்டு நார்மலா போயிட்டான். that thing he claim possess him. ஓகே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தனியாக பேசும்போது திடீர்னு வைலண்டாக வருவான், மேசி தூக்கி போடுவான், நாக்களி தள்ளி விடுவான். இதெல்லாம் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவன் கிடக்கிறான்டா சும்மா நடிக்கிறான்ட்டு. பிகாஸ் ஓகே அந்த வயசுல வந்து எஸ் கோஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் நான் என்ன நினைச்சேன்னா he is just doing that so that the bully don't get close to him. அப்படின்னு ஒரு லாஜிக்கலான இதுல ஆக்சுவலி பைத்தியக்காரனோட பெரிய பைத்தியக்காரனா இருந்தா பைத்தியக்காரன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆக்சுவலி அது ஒரு நியாயமான விஷயம் தான். இன்னமும் சொன்னேன் இல்ல கேட் அதுதான் நம்மளே ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்திய கிட்ட வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு பைத்தியக்காரன்னா அவன் நம்ம பைத்தியம். So you know if like somebody comes to rob you, imagine you start acting more violent than that. ஆனா நீ சொன்னது வந்துட்டு கிறிஷி கண்டிப்பா பண்ணுவீங்களா? கிறிஷி அவங்களோட வயலண்டா இருப்பீங்க. கிறிஷி வயலண்ட்ல சைலண்டான வயலண்ட். நீ வந்து ஒரு மனுஷனா இருந்தானா அவன் வந்து இல்ல ப்ரோ இல்ல பேசிட்டுக்கான். அவன் வந்து அவன் கோவத்தை கட்டுப்படுத்த like no this is not the way யக்குசான்னு என்னன்னு தெரியுமா சண்டை போடுறானே அவன் கட்டுப்பட்டு இருப்பான். ஆனா இதுவே இருப்பே ஹாய் மயிரு நாய ஒரு 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 பேயை பாத்துக்கோ இப்படி பிடிச்சு அப்படி அங்க போற உனக்கு மாசம் இப்படி வருதுன்னா என்ன பாய் பேய் வாயில் விடுற மாதிரி தான் சொல்றேன். ஒன்னே நாங்க மாசம் கட்டா நீ ஏன்டா ஒன்னே ஒரு போன் ஸ்டாரா கட்டுற? நீ வந்து சின்னுக்கெல்லாம் சின் எடுப்ப நீ ஜானி சின் எடுக்க அவன் ஜானி சின் தான்டா அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். ஜாப் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையான நீ தாண்டா சைக்கோ மந்த்ரா. சோ அப்ப நான் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இது எல்லாமே ஒரு நாள் வரைக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னா வந்து அவன் ஸ்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கான். பட் கொஞ்ச நாள் வந்து ஸ்கூல் வந்துட்டான். ஸ்கூல் வந்தோடனே என் ஸ்கூல் வந்துட்டு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இஸ் குவைட் யூஸ் பிரைமரி ஸ்கூல்.
ஸோ யூஸ்வலி பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு கிளாஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி வரும்ல. ஸோ அவன் வந்து பாய் அந்த கிளாஸ், நான் பாய் இந்த கிளாஸ். ஸோ நடுவில் கேர்ள்ஸ் இருப்பாங்க. புரியல. ஓகே, பிகாஸ் ஸ்கூல்ல வந்து எப்படி உட்காருவாங்கன்னா முன்னுக்கு ஸ்டாண்டர்ட் 1 கிளாஸ் 1 2 3 இருக்கும். 1 2 3லே மொத கைஸ் கேர்ள்ஸ். ஓகே, கைஸ் ரோ கேர்ள்ஸ் ரோ. ஓ அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி உட்காருவீங்க. ஓ நீ கேர்ள்ஸோட பக்கத்துல உட்கார வைப்பாங்க? இல்ல எங்கெல்லாம் இல்ல பெரிம்பு நினைப்ப. I never been to boys and girls school. ஏன்னா அவன் வந்து பாய்ஸ் ஸ்கூல் போயிட்டு வந்தான். ஓகே, சோ அப்படிதான் உட்கார வைப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு எல்லாமே புனிப்புணனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலைல 6 இல்ல ஒரு 7 கிட்ட புனிப்புணன் வந்து 7:05 வரைக்கும் ஓடும். ஆமா. சோ 7 மணி கிட்ட புனிப்புணன்னா அசெம்பிளி. அந்த பிஃபோர் கிளாஸ் மைக் எடுத்துட்டு இதுல எதுக்குற செட்ட நான் வந்து கேர்ள் பாய்ஸ் ஸ்கூல் போனேன், நீ ஸ்கூலுக்கே போனதில்ல, நம்ம ரெண்டு பேரும் கதை வேற மாதிரி. ஆமா புனிப்புணன அசெம்பிளில. so every morning before you go to class they will assemble every student there and they will give them okay what this week what is the announcement, whatever announcement they have, and they will sing Nagaraku and all that. குயிக் briefingல அந்த மாதிரி quick briefing morning ல இருந்து ஒரு 10 minutes ஓடும். and everyone must be there. ருக்கு நகர் பாடுவாங்க, அந்த ஸ்டேட் பாட்டு நகருக்கு பாட்டு எல்லாமே. நீ லேட் ஆயிட்டினா வர முடியாது. என்னது வெளியே வச்சிருவாங்க. வெளியே வச்சிருவாங்க. got penalty all for that. ஓ ஆமாவா? you have to join அந்த மாதிரி. ஓகே ஓகே. நீ வந்து அந்த நீ வந்து தனியாக காட்டு, நீ கிளாஸ் போற லேட்டா தான் கிளாஸ் போவ, ஆனா ஒரு 10 நிமிஷம் வந்து உட்கார்ந்து டிஸ்மென்ட் டீச்சர் இருப்பாங்க. ஒரு எனக்கு வந்து 3 தடவை வந்துச்சுன்னா ரொத்தன் வரும். ஓ அந்த மாதிரி. then they call your parents all மாதிரி. ஏன் லேட்? ஓகே ஓகே. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் லேட்னா பேரண்ட்ஸ்னால தான் லேட் ஆகும். முக்காஸ் நேரம் சபி பாப்பா பங்கு லம்பாட் saya boleh bawa kenapa அம்மா லம்பாட் kenapa ஐயோ அர்த்தம் யார் தெரியல. சமன பாப்பா வீடு அங்க இருக்கு, நீ எப்படி லேட் ஆத? ஒரு தடவை இப்படி தான் மாட்டினா லம்பாட்லான்னு டீச்சர் பார்த்துட்டு டேய் இறங்கி போனாலே உன் வீடு அங்க இருக்கு, நீ நடந்தாலே 5 நிமிஷம் வந்துடுற, உனக்கு அப்புறம் லேட் எப்படி தப்பிக்க. அதாவது யுவர் ஆனர் அதை எப்படி சொல்லுவேன்? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நேத்து அம்மா வந்து பாத்தீங்க. இல்ல அது வேற பிட்டு கதை. அவனுக்கு தெரியும் என்ன கதை, அவனுக்கு தெரியும். ஓகே, சோ அப்ப வந்து திடீர்னு காலைல ஒரு 7 மணிக்கு பொம்பளை குரல்ல கத்துற சத்தம். இல்ல அது வந்து ராத்திரி 7 மணிக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சிருவோம். எவ்வளவு அந்த காலத்துல பாரு எப்படி யோசிச்சிருக்காங்க. இளையராஜா தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது பாட்டு பாடல. ஓ பாடுறேன். நீங்க வந்து கான்சர்ட்க்கு போனீங்கன்னா சார் நீங்க அந்த பிட்டு போட்டீங்க. ஆமா யாரு அது யாரு கேக்கல. என்னது அந்த பிட்டு? நாளைக்கு அது மாஸ்டர் பீஸ் சார். ஊஹு நடந்த போலே தக்கு ஜுக்கு அது என்னது? என்னது அதான் இப்ப நீ எப்படி சமாளிச்ச? ஒருத்தருக்கு பதிலே தெரியாது சமாளிச்சது இது இல்ல. இப்ப பாரு ஒரு சத்தம் அதுக்கு நடுவுல அத வந்து அது கரெக்டா சொல்ல ஆபீஸா சொல்லக்கூடாம தக்கு ஜுக்கு ஜும். அப்படி அந்த பொண்ணு வந்து ஜுக்கு ஜுக்கு ஜும் அந்த பொண்ணியான கத்த இல்ல அவன் வந்து அந்த இடத்துல கிளைமேக்ஸ் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் வர எப்படி விட்டுருக்காரு. நைஸ் ஒன் நைஸ் ஒன். சோ அவன் அப்படி கத்துறான், எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. என்னத்த எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன் இல்ல தீதா சொன்னாங்க பிரிச்சுக்கிட்டு ஓட. இது செவனேன்னு வருது. இல்ல அவர் தான் பிரிச்சுக்கிட்டு ஓட சொன்னாரு. அதுக்கு என்ன ஏன் சட்டையை கிழிச்ச? இமேஜின் ஒருத்தன் சுலார் புடுறான். அந்த சட்டை புடுறான். இல்ல நினைச்சு பாரு சட்டியோட டீச்சர் ரெண்டு பேரும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிசிப்ளின் டீச்சர் let me tell you something. இதுக்காகவே நான் போய் படத்தை பார்க்கறேன்.
let me tell you something. அது கமல் ஒரு சீன்ல நான் சொன்னேன் அந்த இடத்துல இன்டர்மிஷன்ல இல்ல இன்டர்மிஷன்ல ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்திருப்பாரு. அந்த மீமை வந்து பார்த்துட்டே அந்த சீனை பார்த்தா சிரிப்பாரு. நான் சொன்னேன் அப்புறம் Okay. பிரிச்சு So அவன் அப்படி அவன் கத்தனால so he shouted scream பண்ணா. so எல்லாமே ஓட்டாருங்க. ஓகே நான் வந்து அப்ப லைட்டா தூக்கத்துல இந்த ரணகள் அந்த 7 மணிக்கு நான் வந்துட்டு அவன் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா யாரு இது அந்த மாதிரி மூட்ல தான் செம்ம தூக்கம். சோ எல்லாம் ஓட்டானுங்க, எல்லாம் ஓடி போய் சைட்ல நிக்கிறானுங்க. நான் மட்டும் கடைசியா அவன் வந்து ஓகே நீ தான் அவன் நினைச்சுக்கேன் இங்கதானே கேர்ள்ஸ் ரோ. நான் இங்க உட்காந்துருக்கேன். அவன் கத்தி அவன் வந்து எப்பவுமே பாக்கெட் நைஃப். ஏன்னா அவன் வந்து நான் கரெக்ட் சொன்னல அவனை பூலி பண்ணுவானுங்க. அதனாலயா அவன் ஒரு கட்டத்துல வந்து அது ரொம்ப சீரியஸா இருக்கு. he started to bring pocket knife to school. so அவன் வந்து pocket knife வச்சிருப்பான். அந்த கத்தி எடுத்துட்டான். என்ன மாதிரி ஸ்கூல் திருவா ஸ்பாட்ச் கூட வைக்காம pocket knife எடுத்துட்டான். அதான் சோ அவன் வந்து அந்த pocket knife வெளிய எடுத்துட்டான் கத்திட்டு. he start to behave like he got possessed la. அப்ப நான் எல்லாம் teacher everyone already back off, you know. நானும் அவனும் மட்டும் தான் இருக்கணும். சோ நான் கடைசியா என்ன நடக்குது இவனுக்கு மாசான சீனு என்ன நடக்குது இங்க எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க அப்படியே படுத்து என்ன நடக்குது தமாசே வேதான் அஜித்தே. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஓகே அப்ப நான் பாத்துட்டேன். ஓகே ஓ இவன் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு அப்ப நான் மெதுவா எழுந்துச்சு எல்லாரும் பாக்குறானுங்க. நான் மெதுவா அவனை இப்படி பாத்துட்டே நான் பேக் ஆஃப் ஒன்னுக்கு வருது. நீ யோசிச்சு பாரு 12 years oldல எல்லாமே அப்படி பாக்குறானுங்க. ஒரு பையன் மட்டும் திகிரிமா அவனுக்கு பொசஸ் பண்ணிக்கு தெரிஞ்சு இப்படி பாத்துட்டே பேக் ஆஃப் பண்றானா வெளியே இருந்து பாக்க எப்படி தெரியுது மாசு. ஓகே சைட்ல போய் நின்றேன். அந்த ஸ்கூல்ல ஒரு கேங்ஸ்டர் பண்ணானே அவன் வந்து கேட்டான் உய் kau tak takut dia? நான் சொன்னேன் lah kau like je kau tak kacau dia kacau kau அப்படிலாம் நான் சொல்லிட்டேன். ஆனா தம்பிக்கு தெரியாது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக். என்ன தம்பி நான் எதுக்கு தெரியுமா மெதுவா போனேன். அவன் கையில பாக்கெட் நைஃப் வச்சிருக்கான். இப்ப நான் அவனை இப்படி ஓடுனேன்னா அவன் பின்னால இப்படி குத்தனால முடிச்சு டிக்கியா பேஸ். இதே நான் இப்படி ஓடுறேன்னா மேக்ஸிமம் மூஞ்ச பத்தி இப்படி வருவான். நான் இப்படி ஓடும்போது அவன் இப்படி குத்தனானா படாத இடத்துல பட்ட போது பிராணம் போயிடும். அவன் கத்தி வச்சிருந்தான். சோ நான் வந்து இப்படியே பார்த்துட்டு பேக் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பதான் நம்மளுக்கு பின்னால வந்து நிறைய வேலைலாம் இருக்கு. அங்க அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்னால நிறைய வேலை இருக்கு. சொல்றேன் உடனே அங்க போத இல்ல பின்னாடி ஒரே வேலை தான் இருக்கு. டிஸ்போசல் தான் இருக்கு. இல்ல ஒரு வேலை தான் நிறைய வாட்டி பண்ணணும். பாத்துக்க டிஸ்போசபிளுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. சோ அப்ப வந்துட்டு எல்லாம் விட்டாங்க. அப்ப வந்து உஸ்தார கூப்பிட்டாங்க. இப்ப வரைக்கும் நான் என்ன நினைச்சிருக்கேன் அவன் நடிக்கிறான். ஓகே நான் நம்ப மாட்டேன். நீ பேய பண்ணி கொண்டு அப்பதான் நம்ப மாட்டேன். நான் நம்பல பிகாஸ் நம்புறேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பல. பேய்க்கு கூட உனக்கு பிடிக்காதுடா அப்படின்னு நான் நினைச்சேன். லூசு பாபா அந்த 400 ஆடியோல பிடிச்சிருச்சு எல்லாரும் என்ன ரவுடின்னு தெரிஞ்சுறாங்க. பாம்பு விக்கிற மாதிரி இருப்பா. சோ அப்ப வந்து உஸ்தாத் வந்தார்ல. சோ உஸ்தாத் வந்துட்டு யூ நோ ஓகே மல்லேஸ் வந்துட்டு அவங்க எப்படி வந்து அந்த பொசஷன் எடுப்பானுங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆயாட் படிச்சு ஆமா they will ask someone to stand in front, they will be at the back and then they will baca sambil they while they are pulling down their hand lah, but they won't touch the body. 12 வயசுல விட்டது இப்ப திருப்பி வந்துருச்சு. என்னத்தை விட்ட? சோ அப்ப என்ன ஆச்சுன்னா this one is first time I'm seeing someone getting possessed and someone is trying to release him from that lah. சோ என்ன பண்ணானா அவன் பல்கா இருப்பான்னு நான் சொன்னல. அவர் அதை படிச்சுட்டு இப்படி கையை கீழ இருக்கறாரு. இது வரைக்கும் நார்மலா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் மொட்டையா அவன் கதை கேட்டேன் எப்படி தெரியுமா இருக்கு. This is the first time I'm seeing someone releasing them. அவன் பல்கர்னா அப்படியே கையை கீழ இருக்கணும். ஆக்சுவலி என்னன்னா அவர் பின்னால் நின்று டச் பண்ணல. ஆமா டச் பண்ண மாட்டாங்க. சோ அது வந்து இப்படியே இறக்குவாங்க இல்மு இப்படி கை ஆடும். you will have space அந்த பாடி இங்க இருக்குனா you shouldn't touch actually. social distancing. சோ அப்ப வந்து இறக்கணும்னே எங்க தெரியுமா அந்த கையை சங்கூட்டா வந்துச்சு. குண்டில சங்கோதாயிச்சு. அவனோட பெக் சைடு கிட்ட அந்த கை இப்படி நிக்குது. அந்த உஸ்தாத் ஒரு பக்கம் இறக்குறாரு கைய. அவன் அடிச்சு இழுக்கும் போது பாட்டு பிச்சு நட்டிதான். என்னத்துல
So actually how the flow is just like Okay. But okay, he said you can see like இப்போ நீ ஒரு ஃபாஸ்ட்ல இப்படி கை வச்சு தள்ளனா உன்னால அதுக்கு மேல தள்ள முடியல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கை. அப்ப he used two hands, he going below that la but cannot go. நீ போய் என்ன இப்படி கை அடிச்சிட்டு இப்படி தான் இருப்பேன். இப்ப மட்டும் இப்படி இருக்கியா? இப்ப கொஞ்சம் இதா இருக்கேன்டா. ஓகே சரி சோ அங்க தான் கை நிக்குது அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு கையை. அங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அதுக்கு மேல அவனால ஒன்றும் பண்ண முடியல ஆக்சுவலி. ஆமா அதுக்கு மேல அவன் பாட்டுல வந்துட்டு அவன் திருப்பி வந்துட்டு லைக் வெடப்பா சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறான். லைக் இஸ் சேலஞ்சிங் whatever it is la. முடிஞ்ச எழுதுங்க கான்ஸ்டிபேஷன் 4 நாளா இருக்கு. எடுத்து பாரு எடுத்து பாரு டேய் last I have to have the constipation. அப்ப சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, நீ அமோனியா தெரியுமா, அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், பாட்டில் மாதிரி, சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும், இப்படி சர்க்கிள் அட்டு இப்படி இருக்கும். my grandmother used to work in hospital, she's a nurse. constipation வந்து 4 நாள் போடலையா, அது எடுத்துட்டு வந்து குண்டி உள்ளுக்கே சொருவி அந்த தண்ணி ஓகே ஏன்னா அந்த போத்தையே உள்ள போட்டாங்களா? they will stuff the bottle inside the ass. போத்தா பாட்டில் எடுத்துருவாங்க, தண்ணி மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கு பிறகு நீ 4 நாள் போகாதுன்னு ஒரு 10 நிமிஷத்துல. ஓ எனக்கு பில்லு தான் கொடுத்தாங்க, நார்மல் பில். அப்படி எனக்கு தான் பில்லி சூனி வச்சா பின்னாடி சுத்து ஃபக்கிங் ஹிட். அதுதான் ஒரு தடவை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஷூட்டுக்கு அப்போ வந்து நான் கண்ணுக்கு தண்ணி வந்து ஃபேக் தண்ணி கொடுத்தாங்க, கிளிசரின் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது வாங்கிட்டு வந்தாங்க, இது வாங்கிட்டு வந்தாங்க, இதுல கிளிசரின் இருக்கா, இது எதுக்கு பயப்பீங்க தெரியுமா, இது வந்து கண்ணுல போட்டா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு. கண்ணு சுத்தமாயிடுச்சு. இது அதுக்கு பார்த்தா சுக்கி மாத்தா கண்ணுகள் கிளீனா இருக்காங்க. அவன் பார்த்தா எங்க உங்க உயிரே சேருது, அந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு. சூப்பர்மேன் ஸ்கேன் பண்றாங்களா, வாவ் உங்க ஈரல்ல பிரச்சனை இருக்கு. மேபி இட்ஸ் வாஸ் டூ பவர்ஃபுல் அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட். ஸோ அவனை கூட்டி போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு அவன் திருப்பி ஸ்கூலுக்கு வந்தான். கூட்டி போயிட்டு எங்க பண்ணாங்க, அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதுக்கப்புறம் அவனை அப்போ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வரும்போது நான் கேட்டேன், டே உனக்கு உண்மையால பிடிச்சிருந்துச்சா நீ நடிச்சியான்ட்டு. அவன் சொன்னான், இல்லடா உண்மையால தான், நான் வந்து சமத்துல சும்மா உட்காந்துருப்பேன், அதை நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு தான் நான் பேசினேன். ஆக்சுவலி நான் வந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணல. everyone misunderstood that I'm talking alone. He's actually asking me to do something like இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. ஸோ நான் அதுக்கு தான் அது கூட பேசிட்டு இப்படி பண்ண அப்படி பண்ண அது கேட்டீங்க என்ன. இப்போ எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வா அந்த மாதிரி, இங்க போ, வீட்ல இருந்தானா வீட்டை விட்டு வெளியே வா அந்த மாதிரி. ஆக்சுவலி அது ராத்திரி தூங்க இது நம்ம ஏற்கனவே இந்த எபிசோட்ல பத்தி பேசியிருக்கோம். இது வந்து சிமிலர் டு வெரி இல்ல மேபி நான் அந்த பேய் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மேபி அந்த பேய் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஜோடி தர்ற மாதிரி இருக்கும். வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னு பாட்டு வச்சா அட்லீஸ்ட் இவனாச்சும் நம்மள பாக்குறான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் போய் எத்தனை சொன்னானே, நான் வந்து அதுகிட்ட கச்சாவ பண்ணாத, நீ உருது கட்டா பயப்பட மாட்டேன் அப்படின்னு மேபி அதனால பண்ணிருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நீ எனக்கு கேட்டா அது 50-50. பட் வாட் மேட் மீ ஸ்லைட்லி பிலீவ் இஸ் அவன் நடிச்சா ஒரு இது இருக்கு, உஸ்தார் சேர்ந்து இதுக்கு நடிக்கும். மேபி அது உண்மையா இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, remember I say like he got bullied and he started to bring pocket knife and all. Maybe it's like அவன அந்த bully எடுத்து முடியாம அவனே அப்படி பண்ணதா கூட மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல. சோ எனக்கு தெரியல இதுட்டு. பட் நான் ஓடும்போது எனக்கு குத்தாத வரைக்கும் சந்தோஷம். இங்கேயோ முன்னுக்கோ பின்னாடியும். நீ வந்து இந்த உன் ஸ்கூல் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்க. ஸ்கூல் நடந்ததுல திரும்ப நீ வந்து have you ever heard of ghosts that happen in Antarctica? Antarctica அந்த Antarctica இருக்குல, Inuitனு சொல்லுவாங்க. Okay. INNUIT. Inuit people. That means they live in the colder country of the world lah. Okay. So அவங்க வந்து எப்படின்னா the igloo-லாம் தங்குவாங்க. So do you know they have their own superstition of how horror happened? Like one of the இது வந்து Adam and Eve நீ கேள்விப்பட்டிருக்கல, they have a different version of Adam and Eve. Okay. So Adam and Eve வரும்போது அந்த இது வரும்போது they said they created அவங்க வந்து அவங்க கல்ச்சர் வந்து wolf வந்து is their என்ன சொல்றது, நம்ம வந்து ஹனுமான் இப்படி வைப்போம், monkeys they will see wolf like that. Is either you can be good or bad. It has two to it. So they worship. They not to say they worship, they have a very நம்ம மாடு இப்படி பார்க்குறோமா அதே மாதிரி wolf பார்ப்பாங்க. But they don't worship it per se. Either you believe or you don't believe. So இந்த இடத்துல வந்து இது வந்து கதை வந்து ஒருத்தன் நடந்திருக்கு. அவன் வந்து சின்ன வயசுல வந்து he went to walk for a walk. So when he was walking back home, இந்த குளிர் நடந்துட்டு போகுது, அந்த whenever they walk, they are actually walking through a lot of ஒரு வீடு தண்ணி இன்னொரு வீடு தண்ணினா அது வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கும். And usually it's empty.
and because it's such a small population town நீ யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா அது சின்ன இடம்டா, 50 பேர் தான் இருப்பாங்க. 50 பேர்ல எவனாச்சும் கொலை பண்ணா 50 பேர்ல எவனாச்சும் தான் கொலை பண்ணியிருக்கான். ஓ அந்த மாதிரி தெரிஞ்சிடலாம். 50 பேர்ல ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா 49 பேர் தான் இருப்பாங்க. 40 பேர்ல ஒருத்தன் வந்து கொலைகாரனா இருப்பான். சரியா? So this kid was walking back. As he was walking, friend வந்து பின்னாடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெண்ட் வந்து பேச்சு நிப்பாட்டிடுச்சு. பேச்சு திரும்பி பார்க்கறான், ஃப்ரெண்ட் வந்து காணோம். ஆனா தூரத்துல இருந்து ஒரு ஆள் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கு. Just like looking at him like that. He's like something in him just like, oh, what the hell? And then he turned and then he started walking back. When he started walking, he could feel now the thing, somebody is breathing behind him. He's a human. இல்ல, so if firstல அவன் ஹியூமன் நினைச்சிட்டு இருந்தான். So ஹியூமன் நினைச்சிட்டு அவன் திரும்பி பார்க்கறான். He cannot see it. He cannot see it. And then he looked, he turned, then he said like for gut instinct, he started running. சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பிச்சோன்னே என்ன ஆச்சுன்னா, he got he knows because they wear very thick clothes, he started dragging him. When he started dragging him, it looked like dog that has no fur or anything. You know that dog that looks அந்த பூனை மாதிரி இருக்குல்ல, ஆனா நாய் மாதிரி இருக்கு. ஸோ நாய் ஆனால் நின்றுட்டு இருக்கு ரெண்டு காலில் நின்றுட்டு அவனை இழுத்துட்டு அவனோட கால் வந்து கடிச்சிருக்கு. இட் ஷூட். ஸோ இது வந்து ஒரு லைக் வைல்ட் டாக் அந்த மாதிரி நினச்சிருக்கு. அவன் கத்தி இருக்கும் போது இவன் வந்து என்ன தைரியம், ஐ திங்க் adrenaline rush, he started kicking it. He kicked it and then he ran off. It just went missing. It didn't run off, it just went missing. எடுத்துட்டு அவனை போயிட்டு they went and grabbed him, went to the house because the neighbors saw, took him to the house. They immediately treated him. ட்ரீட் பண்ணனே அவங்க அப்பா கேட்டிருக்காரு, நீ என்ன மாதிரி நாயை பார்த்த? ஓ நாய் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தியான்னு கேட்டிருப்பாங்களா? அவன் வந்து இல்ல, இந்த நாய் வந்து ரெண்டு கால் நின்று இருந்துச்சு and it was hairless. So when he said that, apparently everybody in the room just froze. And that's when the father immediately brought a shaman and everything and decided to அந்த ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பாங்களா? So 50 பேருக்கு ஒரு வேலை இருக்குல்ல, 50 பேர் லாயர் இருப்பான், போலீஸ் இருப்பான், டாக்டர் இல்ல, 50 பேர் சும்மா சொன்னேன்டா. அது ரொம்ப ஸ்மால் டவுன். உண்மையா இல்லையா? இட்ஸ் லைக் a small town la. சின்ன டவுன்ல ஒரு 30 பேர் இருக்கலாம். இது அதுக்கு சும்மா இருக்கு. ஏன்டா இங்க இருக்க? இது ஹால்டா, கம்யூனிட்டி ஹால். இது ஒரே வீட்ல தங்கி இருக்காங்க. கூட்டுக்குறோ ஒண்ணே வந்திருக்காங்க. எதுக்கு நீங்க வீட்ல இருக்கீங்க? ஏன்டா ஒரு ஊருக்கு போயிடுங்க, வீட்ல இருந்து மாமாக்கார மேல தான் இருக்காங்க. இல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, தண்ணி இருக்கு, அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. So they brought a shaman, they prayed for him, I think. Do you know this fellow was walking with a friend? The friend was found dead. It didn't look like somebody like an animal. So animal வந்து திரும்ப animal attackனு சொல்லும்போது அது வந்து ஒன்று வந்து கிழிச்சு போடும். Okay, but this one it looks like something just purposely ripped you off. Ripped the body off. Skin not the skin, like உன் தலையை வந்து இப்படி கொஞ்சோடு பிச்சு எடுத்து அப்படி இருக்கும். வெரி க்ரூசமா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிச்சை எடுத்திருக்கான். ஸோ பிச்சை இது என்னன்னா, இதுக்கு பேர் வந்து கீலோட். சாரி கீலூட். KELUT. ஸோ கீலூட். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். யூ see like wolfலா? அது என்னது, ஒரு மித்திக்கல் கிரீச்சரா? Yeah, it's a mythical creature. So apparently this creature, one of this biggest creature is a earth spirit. Okay. So இந்த திரும்ப அந்த அவதாரா இருந்துருக்கு அந்த மாதிரி இது வந்து and it is a malevolent earth spirit. அப்புறம் இது வந்து தீமை கண்டே earth spirit. தீமைனா கெட்டது. இங்கிலீஷ் பத்தி திடீர்னு தமிழ் பேசாதடா. தமிழ் தீமைன்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டா, நீ தமிழ் பேச, ஏன்னா அவன் தமிழ் வார்த்தையே இங்கிலீஷ் மாதிரி தான் பேசிக்கிட்டு. ஸோ ஆனா இது வந்து நம்ம அந்த நார்மல் பேர் மாதிரி 4 கால் இருக்க 6-8 legs இருக்கிற இது, and it's huge. ஒரு காடி எழுத்து பெருசா இருக்கும். So that's the thing. ஆனா இது வந்து எப்படின்னா, this is one of the mythological thing about it. They say this thing comes from when Adam and Eve they had kids and everything, right? So when they wanted to go hunt, அது ஏதோ ஒரு இது வந்து லைக் தாவப்படியில இருந்து ரேட்ஸ் இருந்துச்சுன்னா பாம்பு வளர்ப்பாங்க. ஆமா. So they were infestation and they needed something to guard them. Okay. So the first thing that God gave was a wolf. Okay. Like அந்த
கடல்ல இருந்து தண்ணி வந்து wolf so they started breeding itself. wolf அந்த wolf It started breeding so that it can protect humans. So தெரியுமா அந்த கல்ச்சர் நீ பார்த்தனா wolf வச்சு தான் சுத்திட்டு. okay So it was part of their culture. That's the belief that they have. So this is how their belief in Adam and Eve is. Not to say it is an actual story, but it's their belief in how Adam and Eve is and how wolf came about. So why wolf is such high regard in their culture. So அந்த கல்ச்சர்ல இருக்கும்போது because it started like inbreeding அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு கெட்டது வந்தது இந்த கீலூட். So இந்த கீலூட் வந்து இனுட் கல்ச்சர் வந்து இஸ் கெட்ட சாங்கணும். சோ நீ ஏதாச்சும் இந்த நம்ம வந்து இந்த ஷாமன்லாம் இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்றாங்க அவன் இதுகிட்ட தான் ப்ரே பண்ணுவாங்க. So this is their animal that they pray to la நம்ம வந்து இங்க வந்து ஜின் சில பூனையை வளர்த்து சோ அவங்க அதை வச்சிருப்பாங்க. So is their இதான் சந்தாவா like something like what they call it their spirit for bad stuff. This is their culture. ஆனா அந்த creature வந்துட்டு scientifically proven இருக்குதா இல்ல full myth-la? Myth. But the thing is the boy that got mauled by it until now இந்த மாதிரி accidents நடக்குமா ஆனா இது வந்து animal attack னு சொல்லி விட்டுருவாங்க. Because there's no way you cannot go and tell that hey இந்த மாதிரி கீலூட் இருக்கு it's a mythical creature. But the people that believe that because they live among the wolves generally don't harm them. So when a wolf harms them, that means it's a killud. Okay. So அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆனா இது வந்து பைபிள்ல Adam and Eve இருக்கு பதிலி அவங்க வந்து ஒரு வெர்ஷன் இருக்கு இப்படி இந்த அனிமல் இருந்துச்சு. ஸோ இது அவங்க கல்ச்சர்ல ஏன்னா நம்ம வந்து இப்பவுமே வந்து ஜப்பான் ஆனா இது ஐஸ்லாண்டிக் அந்த சைட்ல இருக்கிற அவங்களோட கல்ச்சர் ஒரு பிலீஃப்ல அவங்க குளிர் காலத்துல அவங்க. ஸோ இந்த கிரீச்சர் என்ன பண்ணோம்னா ராத்திரியெல்லாம் வந்து when it's howl and you can hear the howling noise all they can differentiate the howling noise between a wolf and keelut. Because a keelut's howling noise will be something more raspy or something அது இன்னும் ரஃபா இருக்கும். And it looks like because it's hairless right நீ நினைச்சு அந்த குளிர் இடத்துல hairless right it will have like a very violent kind of howl. குரலே திரும்ப ரொம்ப violent-ஆ இருக்கும். I don't know how to explain, that's why I read it but I don't know how to howlனா அது இப்படி வயலண்டா இருக்கும். என்ன பாத்ரூம் போனா சொல்லுடா வயலண்டா இருக்கு. ஆனா இது வந்து இந்த இன்ட் கல்ச்சர்ல அந்த கீலுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது just one of the creatures, you know. They have a lot more creatures but their difference is நம்ம வந்து Adam and Eve எல்லாம் பார்த்தா they have a very different version of this. ஆனா இது வந்து very much நீ பாத்தீனா ஏசியன்ல கூட நம்ம வந்து பிக் ஃபுட்னு சொல்றோம்ல அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்ன வரைக்கும் அது ஒரு உண்மையிலே ஒரு ஸ்பீசிஸா இல்ல அதுவும் வந்து ஒரு ஒராங்குத்தான் மாதிரியா இல்ல அதுவும் வந்து ஒரு மாதிரி கார்டியன் ஸ்பிரிட்ன்றது யாருக்கும் தெரியல. அஸ்லி கம்பத்துல உள்ளவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கார்டியன் ஸ்பிரிட். பிக் ஃபுட்ன்றது வந்து ஒன் ஆஃப் லைக் கார்டியன் ஸ்பிரிட். அது வந்து ஒரு ஜங்கல்ல பாதுகாக்கிற ஒரு ஸ்பிரிட்ல அதனால தான் நீ எப்போ அது வந்து ஒரு டைம்ல பாப்பா ஒரு டைம்ல நீ பார்க்க முடியாது அப்படின்றாங்க. சேம்ல that's why they call the wolf spirit. So in culture நீ பார்த்தனா நீ கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்திருப்ப அவதாரலாம் பார்த்திருப்ப wolf பத்தி தான் இருக்கும். Because wolf is like அது வந்து fox sorry fox but generally like you know how they see fox like in Japan culture in Indian culture fox all is good luck. In Japan culture fox is bad luck. இது ஜப்பான்ல இந்த ஜப்பான் சைனீஸ் அந்த கொரியன் இவங்கலாம் வந்து இந்த 9 tail fox ன்னு சொல்லுவாங்க. இந்த 9 tail fox வந்து அது வந்து ஒரு கன்சிடர் வந்து ஒரு டீமன் மாதிரி. அது அதனால தான் பாத்தீங்கன்னா அது வந்து அனிமேல வந்து அது வந்து ஒரு பயங்கரமா portray பண்ணிருப்பாங்க. அது ஒன்ட்ட இருந்துச்சுன்னா நீ ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி. ஏன்னா அந்த 9 tail fox வந்து uncontrollable demon. Correct me if I'm wrong. Generally fox is known as a bad omen. If a fox shows up in your house you're fucked. It will deceive you, it will consume you slowly and it will kill you. Like உனக்கு சாவு வரப்போகுதுன்னு அறிகுறி மாதிரி. இந்தியன்ல வந்து இந்த ஃபாக்ஸ் எனக்கு ரொம்ப தெரியல. ஒரு இந்த 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 பேர்டு வந்து காலையிலே வந்து கத்தும் ஏர்லி மார்னிங். காக்கா இல்லடா காக்கா இஸ் பேர்டு குருவியா கோழி அது குருவி இல்ல. அதுக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியல. ஆனா எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. அது வந்து மைனா மாதிரி இருக்கும். பட் இது வந்து அது தமிழ்ல என்ன பேர் தெரியல. பட் அதுக்கு என்ன கூப்பிடுவோம் ஜோடி தேடுற புறான்னு கூப்பிடுவாங்க. ஜோடி புறாவா ஜோடி இன்னும் அப்படி சொல்லுவாங்க. சோ அது புறா அது புறா ஃபார்ம் தான். ஓகே அது கத்துனுச்சுன்னா இந்தியன் நார்மலி அதை வேட்டி அடிச்சிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஓகே அது வந்து சின்னதா இருக்கும் ரோட்ல எப்போதும் தெரியும். இல்ல அது வந்து மணிப்புறா. அது இல்ல அது மணிப்புறா இல்ல இது வேற. சோ அது புறா மாடப்புறா இருந்துகிட்டு
அது வீட்ல வந்து கத்துச்சுன்னா இட் மீன்ஸ் லைக் இட்ஸ் சர்ச்சிங் ஃபார் சோல். ஸோ நிறைய இந்தியன் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு அறிகுறி. வீட்டில் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு டெத் நடக்க போகுதுன்னா அது வந்து ஒரு சைன் மாதிரி கொடுக்கும். ஸோ நார்மலி வந்து அது வேட்டடிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இதுதான் வந்து அது கூ கூ பேய்க்கு போய் பேய், அது வந்து இன்னொரு பேய் அவள் அவள் ஆனா அப்படிதான் திரும்ப கத்தம். ஏன்னா இது நான் அது வந்து கட்டினாலே வந்து கல் அடிச்சு துரத்திடும். ஐ திங்க் இட் ஷுட் பி தி ஒன். ஆனா அது நைட்ல தான் நடக்கும். ஓ நைட்டா? இல்ல இது ஏர்லி மார்னிங் நான் கேட்டிருக்கேன். நான் ஏர்லி மார்னிங் லைக் அந்த இருட்டு டைம், நாட் லைக் வெளிச்சம் வராது. சில பேருக்கு அதான்டா ராத்திரி. என்னது? நம்ம அப்பதான் குளிச்சுட்டு நம்ம அப்பதான் தூங்க போவோம். ஆமா அது ஒண்ணு இருக்கு. என்ன பேரு தேடி நீ பேசிட்டு நான் அதுக்குள்ள தேடுறேன். அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா அவன லூசா நீ கதையே சொல்லி முடிச்சிட்டேன். லூஸ் வேற கதை சொல்லி முடிச்சிட்டு அவ்வளவுதானா? இல்லடா அவன் இப்ப ஃபாக்ஸ் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ லைக் இந்தியன் பிலீஃப். ஆனா இது வந்து வேட்டை அடிச்சிருவாங்க. பட் எனக்கு அந்த பேர் தெரியல என்ன. ஆனா நான் வந்து இது என்ன மைக்ல பறக்குது. ஆனா இது எப்படி தெரியுமா, லைக் யூ நோ தே சே லைக் you know if butterfly comes to your house, do you know that means there's good luck charm is going to come to your house? தெரியுமே. சோ அந்த மாதிரிலாம் இருக்குறப்பா. சோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம மத்த கல்ச்சர்லாம் பாருவேன். இந்த குளிர் இடத்துல என்ன கல்ச்சர் வச்சிருக்காங்க அதான் போய் தேட்டேன். The kilut is one of those things that they are very very this one about. So ஏன் தெரியுமா ஷாமானா சொன்னேன், they will have tattoos of it. உன்னை பார்க்குறது உல்ஃபா தான் இருக்கும். அவங்க டேட்டூல. ஆனா அவங்க டேட்டூல அந்த கீலூட்டா இருந்துச்சுன்னா அது வந்து demonic, they are the demonic shamans. If I'm not mistaken, it's called கரிச்சாங்குருவி. கரிச்சாங்குருவியா? கரிச்சாங்குருவியா அப்படிதான் போட்டிருக்கீங்க. கரிச்சாங்குருவி கூகுள்ல கரிச்சாங்குருவின்னு போட்டிருக்கா. தமிழ் கேட்டலா. இந்த மாதிரி மலேஸ்க்கு ஆக்சுவலி ஒரு பிலீஃப் இருக்கு. இது வந்து என் கூட்டாளி அன்னைக்கு தான் சொன்னா. They believe any creature that comes in full black, full black is actually அதுக்கு வந்து ஒரு சக்கு ஜின் ஜின்னோட இது இருக்கு அப்படின்னு. ஓகே அது ஃபுல் பிளாக் ஃபுல் பிளாக்னு தெரியல. பட் இஃப் யூ see a Malay house, இது வந்து என்னோட அந்த ஒரு கதை ஞாபகம் இருக்கு. ஆடுமே அந்த கதை. ஸோ ஒரு நேபர் இருந்தாங்க. இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. தட் லேடி அந்த வீட்டில் வந்து அவர் ஜின்னு வளர்க்குறான். வி ஆல் நோ. ஓகேவா? ஸோ அண்ட் தென் அப்புறம் காலப்போக்கில் அந்த கதை அப்படியே போய் வீட்டெலாம் காலி பண்ணி போயிட்டாங்க. இன்னொரு மலாயக்காரன் வந்து அந்த கதையை கேட்டு அப்போ தான் எங்கிட்ட சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, பீப்புள் ஜின்னு வளர்க்குறவங்க வந்து யூஸ்வலி டே டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேற ஒரு அனிமல் ஃபார்மில் மாற்றிடுவாங்க. ஸோ யூஸ்வலி இஃப் யூ see a Malay house, நிறைய பூனை இருந்துச்சுன்னா, ஸோ நிறைய பூனையில் ஒரு பூனை இஸ் ஜின். ஸோ அது வந்து மறைக்கிறதுக்கு அவங்க நிறைய பூனை வளர்ப்பாங்க. So here pussy நான் இல்லை here kucing சீதாம் அது ஒன்று. அண்ட் இன்னும் there's belief. ஒரு தடவை வந்து நான் வந்து வீட்டில் போகும்போது எல்லா வீட்லேயும் வந்து பாட்டிலில் வந்து சோப்புக்கள் தண்ணி அப்படியே வச்சிருந்தானுங்க. சோப்புகள் தண்ணி நான் பார்த்துட்டு என்னடா ரேபினா வச்சிருக்கானுங்க. சோப்பு தனியா இல்ல பண்டவங்களா இது நார்மல் சிரப், syrup. சோ ரோஸ் சிரப். ரோஸ் சிரப் மாதிரி. ஸோ வச்சு நான் என்னடா இதுன்னா அப்பா என்கிட்ட சொன்னா, இல்ல பூனைக்கு வந்து சோப்புகளை பார்த்தா அதுக்கு ஒத்துக்காது, அதான் ஓடிடுமா. இது த்ரூவா அதை நம்பி தான் என் வீட்டுல வச்சேன். அது பாட்டுல அதை மூந்து பார்த்தா அதை தட்டி விட்டு என்ன இது புது வேலை எனக்கு அதான் சொன்னாங்க. ஆமா எப்பல இத சொன்ன சீராப் காசு பாரு வீல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனசங்க எப்படி ஜென்சி இந்த மாதிரி பிரிச்சு அவங்க மாறிக்கிட்டே வராங்களோ அதே மாதிரி பூனையை மாறிட்டு வருது. ஏன்னா அன்னைக்கு பாக்குறேன் ஒரு கூட்டமா எலிங்க வந்து பூனையை புலி பண்ணிட்டு இருக்கு. பூனை வந்து பார்த்துட்டு I'm minding my business, why disturb me அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது பாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. எலி அது மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்குடா முதுகுல. அது பாட்டுல என் நேரம் ஒரு காலத்துல உங்களை பண்ணேன் என்ன வச்சு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு தடவை வீடு ரெனோவேஷன் பண்ணும்போது அந்த இந்தோனேஷியன் ஒர்க்கர்ஸ் அவன் தான் சொன்னான், நீ வந்து வீட்டு பூனை நிறைய வந்தா நீ சோப்பு தண்ணி வை, பூனை ஓடி போயிடணும். அப்புறம் என்ன ஆச்சு, நெய்பர்லாம் வச்சாங்க. ஸோ ஒரு கட்ட நான் ஏன் நம்புறேன்னா, எங்கெங்கெல்லாம் வீட்டில் பூனை இருக்குமோ அந்த பூனை வராமல் போயிடுச்சு. ஓ இது வேலை செய்யுது போலன்னா. ஆனால் சம்டைம்ஸ் இருக்கும், ஆனால் பூனை வீடு இப்போ உண்மையாலே இது வேலை செய்யுதா இல்லை இவனுங்களா கண்டுபிடிச்சு. பூனைக்கு முதல் சோப்பு தண்ணினா என்னன்னு தெரியுமா? Do you know I don't like cats? Yeah. So one I get allergic to cats. அந்த ஃபர்னாலயா? ஃபர்னால எனக்கு நீ அங்க இருந்தாலும் எனக்கு திடீர்னு I didn't know it was allergy. நான் ரொம்ப சைனஸ் தான் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு I was start sneezing. My face becomes very hot. So எங்க அப்பாவுக்கு வந்து வீட்டுல பூனை வந்தா பிடிக்காது. ஒரு தடவை நாய் வளர்த்த காரணமே பூனை வளர்த்து. ஸோ ஒரு தடவை பூனை வீட்டு இங்க சுபாங்கில் இருக்கிற பூனாலாம் வந்து
அதெல்லாம் வந்து அதான் கெத்துன்னு அது நல்லாவே தெரியும். அது ஏன் லைக் காலால அது. நீ சும்மாங்கள இருக்கிற பூனை வந்து ஈஸியா நீ விரட்ட முடியாது. லைக் நீ கல்லு விட்டு அடிச்சா கூட அது போயிட்டு திருப்பி வந்துட்டு உன்னை பார்க்கும். இட் வுட் நாட் கோ அவே பிகாஸ் இட் நோஸ் தட் சுபாங் இஸ் ஃபில் வித் கேட்ஸ். ஓகே, அதான் என் ஏரியா தொட்டு பார்த்து தெரியுமா, அப்படிதான் இருக்கும். தெரியும் என் தலை யாருன்னு தெரியல. So, ஒரு தடவை வந்து என் வீட்டுல வந்து பூனை வந்துச்சு. பூனை வந்து எங்க அப்பா வந்து இங்கடா அந்த நாயை வச்சு விரட்டுறான்னு சொல்லிட்டு நாயை துரத்தி விட்டாரு. பூனை யக்குசானா யாரு இல்ல என்ன நடந்துச்சு, என் பூனை இருக்குல்ல, பூனை இங்க நின்றுட்டு இருந்துச்சு. நாய் வந்து ஓட்டுல பூனைய பார்த்து பூனை மேல தெரிச்சு அது உளுந்து அது ஓடிடுச்சு. எங்க அப்பா பூனை ஏமா வந்து அந்த பூனை பக்கம் அந்த பூனை படி நின்றுட்டு இப்படி பார்த்து எங்க அப்பா இதுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுத்தா வளர்த்து தொலைச்ச நாயே. இந்த மாதிரி ஒரு கதை அந்த கிளானஞ்சா வீட்டில் வந்து ஓகே நாய் வளர்ப்போம் பெட்டு வளர்ப்போம் சொல்லிட்டு அந்த சின்ன நாய் ஒன்று இருக்கும், அந்த பூடல் சைஸ், அது ரொம்ப பெருசாக வளராது. ஸோ தே லைக் அதை வளர்த்துட்டு ஓகே இனிமேல் இதுதான் நம்மளுக்கு கார்டியன் சொல்லிட்டு யார் வளர்த்தா, என்னுடைய சொந்தக்காரங்க. ஸோ இதுதான் நம்ம கார்டியன் முதல் பெட்டு வீட்டுக்கு வருது. ஓகே, ஸோ அவங்க ட்ரெயின் பண்றாங்க, நீ ஸ்ட்ரேஞ்சர்லாம் வந்தா கத்துணும், பிகாஸ் கத்துனா 10 பஸ்ல 10 புஷ்அப் பண்ணுங்க. ஸோ அதுல ஓகே யூ கோ ஸ்ட்ரேஞ்சர் யூ பாக் அப்படிலாம் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. கேளு என்ன பூனை வந்து நாய்க்கு தெரியாது அது வேலையே இல்ல. ஸோ அது ரொம்ப அமைதியா இருந்துச்சுடா. ஸோ ஒரு கட்டத்துல வந்து ரெடியா இருக்காங்க, போஸ்ட்மேன் வந்தான் வீட்டுக்கு கிட்ட அது நேரா போய் போஸ்ட்மேன் கிட்ட வாலாடிக்கிட்டு அப்புறம் அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் நீயா கத்துலன்னு சொல்லி என்னோட யாரோ பெரிய மாமா கொஞ்சம் வயசா இருப்பாங்க ரோத்தா வச்சு அவங்க ஏசிட்டு இருக்காங்க. ஏய் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நீ கத்த மாட்டேன் ஒன்று நீலாம் ஒரு நாயா அப்படின்னு ஏசி. அந்த நாய்க்கு வந்து ரோஷம் வந்துருச்சு போல, டீ குடிச்சிட்டு இருக்காங்க, கொலைன்னு கொலைக்குது. எவனோ வீட்டுக்கு வரலையே யாருன்னு சொல்லி கதவு கட்டி பார்த்தா 2வது தெருல எவனோ ஒருத்தாங்க யார கொலைக்க சொன்னா நம்ம வீட்டுக்கே வரல. அதே நாய் தெரியல. எங்க பாட்டி வந்து எங்க அம்மா சைட்ல இருந்து இந்தியாவில் உள்ளாங்க. இந்தியாவில் உட்காந்துருக்கும் போது எங்க அப்பா வந்து கேட்டாரு, நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க, வடை வச்சு கொடுத்தீங்கன்னு. எங்க பாட்டி இல்லையே நான் தான் கொடுக்கலையே. அது ஒரு செம்ம ஒரு டைமிங். நாய் அப்படியே உழுக்கு வந்துட்டு அந்த கூட்டின வடையை வந்து வாந்தி எடுத்து எங்க அப்பா நான் அப்படி பார்த்துட்டு you cannot believe the timing was just right, you know. அப்படி பார்த்துட்டு எங்க பாட்டி அது என்ன திண்டுச்சோ அவங்க கண்டுக்கு லைக் அது ஐகோட்டை கூட பண்ண தருவா. அது என்ன பண்ணிச்சோ அது வந்து போட்டுட்டு வச்சு ஒரு அது என்ன வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன். எங்க அப்பா பார்த்துட்டு பாத்தியா இந்த மாதிரி அந்த டைமிங் இதே மாதிரி தான் டீ குடிச்சு நான் அவங்க சொல்றாங்க டீ குடிச்சிருக்கேன் கத்துக்குது வீட்டு முன்னுக்கு எவனமோ வரலையா போய் கண்ணாடி வந்து 2வது தெருவுல எவனோ ஒருத்தன் சேல்ஸ்மேன் அங்க கொலைச்சிருங்க பாட்டி இப்படி பிடிச்சிட்டு இங்க வா வந்திருக்க போஸ்ட்மேன் உனக்கு கொலைக்க தெரியல எவன் வீட்டுல வந்திருக்க அங்க எனக்கு பூனை அதுக்கு பிறகு ஏன் பயம் இருந்துச்சுன்னா ஹர்வின் ஒருத்தர் வந்து அவன் பூனை சேவ் பண்ண போய் இட்ஸ் crushed him here. It's crushed him here, but this cat apparently had some kind of disease something. பஸ் வந்துட்டு அவன் வந்து எடுத்து போட்டு லைக் நார்மலா இருக்கேன். அவன் ஹாஸ்பிட்டல் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கான், can I come see the doctor? Why? I got scratched by an animal. Then they asked, then the nurse said, oh, you can come tomorrow lah. Just come tomorrow, doctor. Oh, wait, what animal was it? Cat. Come now immediately. அவனும் போயிருக்கான். You know he was in hospital for 4 weeks. 4 weeks. Apparently that cut, அந்த கட்டு வந்து இதோட சிறுசா இருக்கும். It infected everything here. So they had to hold his hand, they numb his head. They had to like இது வெட்டி ஒன்னு கொஞ்சமா பஸ்லாம் எடுத்துட்டாங்க. So 4 weeks கை போட முடியல. So எனக்கு தெரியல. So I got damn scared of cats after that. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பூனை வந்துருச்சு. என்ன பண்ண கேளு, நான் வந்து ராத்திரி 2 மணிக்கு வந்து என் பழைய வீட்டுல இருந்து 2 மணிக்கு வெளியாறேன். நான் வெளியே வந்து மேல இருக்கிறது பூனை வந்து இங்க உட்காந்துருக்கு. எங்க அப்பா ஸ்டடி மேல உட்காந்துருக்கு. எங்க அப்பாவுக்கு பூனை கண்டாலே பிடிக்காது. இது வந்து சாமி ரூம்ல தாண்டி 2வது ஃப்ளோர்ல இங்க மேல உட்காந்துருக்கு.
அது என்ன பார்த்து பயந்துருக்கு, நான் அதை பார்த்து பயந்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு it doesn't want to go. What would you do? தெரியல. இன்னும் யூசுவலி நான் வேட்டை போயிரும். இல்ல இட்ஸ் நாட் வரல, அந்த இப்படி இந்த கர்டன் மேல உட்கார்ந்திருக்கு. இல்ல it doesn't, it has to jump somewhere and go. ஓகே. But it doesn't want to go because it's scared. குச்ச வச்சு நீ தள்ளினா அது ஆனா இன்னவே நீ வந்து பூனை அந்த கழுத்து புள்ள பிடிச்சாலே அது வந்துரும். தெரியும், அது தெரியும். நான் கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், யூடியூப்ல விட்டு டுட்டோரியல்ல மாத்தி இருந்தேன் எப்படி பிடிக்கிறதுன்னு. எனக்கு பூனை பார்த்தா பயமே. என்ன டீடைல் நீ சொல்லவே இல்லையா? இல்ல அதுக்கு இவனுக்கு நடந்தாலே எனக்கு பயம் வந்துருச்சு. ஸ்க்ராட்ச் பண்ணிடுறேன்னு பயம் வந்துருச்சு. ஆனா ஐயோ போயிருவேன். இல்ல எனக்கு நான் வந்து தெரியல என்னன்னா I think it's a certain type of cat, maybe they have disease or whatever. Because any பூனை கீழ இருக்கு, பூனை கடிச்சிருக்கு. So I don't know எப்படி, ஆனா எனக்கு இன்ஃபெக்ட் ஆகலையே. ஸோ நான் என்ன தரம் பண்ணேன், கீழே போயிட்டு பால் எடுத்துட்டு ஊற்றிட்டு பால் ஒரு போலில் போட்டு பூனைட்ட நான் அவனை தூக்குறேன், நான் பால் கொடுக்குறேன், நீ அப்படியே என் கைகிட்ட வந்துரு. ஸோ நானும் இப்படி பால் கொடுத்துட்டே, you know I was like this for 1 minute because I was scared to hold it. அது பூனை என்ன போகுது அப்படியே தூக்கி விட்டு போயிருச்சா. டெய்லி வர ஆரம்பிச்சு பால் கட்டி டெய்லி வர ஆரம்பிச்சு டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்துட்டு ஒரு தடவை டெய்லி வர ஆரம்பிச்சிட்டல. கிறிஸ் நீ வந்து இந்த வாரம் வந்து இன்ஸ்டாகிராம் லைஃப்க்கு வரல. ஓகே, நம்ம வந்து லைஃப் நம்ம என்ன அனௌன்ஸ் பண்ணோம்னா, போன வாரம் அனௌன்ஸ் பண்ணோம் நம்ம வந்து அடுத்த ஷோ 30,000 சப்ஸ்கிரைபர் சொன்னேன் எங்க போறோம்னு. நம்ம வந்து லைஃப் நானும் போனோம், லைவ் போனோம் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போயிட்டு we asked them a few places. Among the few places that came, we selected a few. We asked the permission of a few places and we are still deciding. We supposed to announce the place. So one of the place that we are not going is called this Jalan Turi House. Okay. இது பத்தி வந்து நீ ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்க என்னமோ இதை பத்தி இருக்குன்னு. ஸோ அந்த கதையை நீ டீட்டெயிலாக சொல்லு. ஏன்னா நம்ம இந்த வீடு வந்து I think we are not going. We are most likely going to இல்ல என்ன Ambercott 99 Door Mansion. ஏன்னா இது என்னன்னா இது இப்ப நீ நினைச்சாலும் போக முடியாது அங்க. ஏன்டா? ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த வீட்லயே அப்ப வீட சுத்தமா இல்ல. அது என்ன பங்களோ மாதிரி? ஓகே, அது வந்து ஒரு பங்களோ 1992ல நடந்த ஒரு உண்மையான கதை. இது லெஜெண்ட்லாம் இல்ல, இது உண்மையா நடந்த கதை. அப்பதான் பிறந்தேன். ஆமா, நீ பிறக்கிறப்ப தான் நடந்துச்சு அது. நீ நானும் அப்பதான் பிறந்தோம். அப்ப நீ அந்த மர்ஜன் போன வயசு சொல்லிட்டோம். சோ இது வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க, மலேசியால. இந்தியா சிட்டிசன் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அப்படிதாங்க. அது வந்து அவங்க ஒரு இந்தியன் பட் யூஎஸ் இந்தியன்ஸ்ல அமெரிக்கன் ரிட்டர்ன் தெரியல, ஆனா இருக்கலாம். சோ தே கேம் டு மலேசியா டு இல்ல அவங்க இந்தியாலேருந்து போன இந்தியாலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேயே நீங்க வந்தாங்களா இல்ல அங்கேயே உள்ள சிட்டிசனான்னு தெரியல. ஆனா அவங்க அமெரிக்கால இருந்து வந்தாங்க பட் இந்தியன் ஒரிஜின் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஓகே, இங்க வந்து அவங்க 2 சன் வந்து இங்க தங்கியிருக்காங்க ரொம்ப நாளா. இந்த வீடு வாங்கிட்டுலாம் ஜலந்தூரியில உள்ள வீடை வாங்கிட்டு அவங்க ஒரு மேட்டோட. சோ அவர் வந்து ஒரு மேட் வந்து ஒரு மேட் வீட்ல இருக்காங்க. ஒரு வீட்ல இருக்காங்க. சோ அவர் வந்து ஹவுஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து வீட்ல இருக்க மாட்டாரு. ஓகே, சோ இப்போ இந்த வீட்ல இருக்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு மேட், 2 பாய் அந்த வைஃப். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. நோவே ஓகே, நோவேப்ல அவுட் ஆஃப் நோவே திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு என்ன ஆச்சுன்னா, இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மண்டை ஓடி போச்சான்னு தெரியல. திடீர்னு கல் எடுத்து அந்த ஓனர் மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? அந்த லேடி மேல, அந்த வைஃப் மேல அடிக்க. அவங்க கல் அடி வாங்கிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை விட்டு ஓடி நேபர் கிட்ட போயிட்டாங்க. சோ போலீஸ்க்கு அடிச்சு the person who supposed to protect you is attacking you. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க திடீர்னு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. திடீர்னு என்ன ஆகுது, என்ன ஏன் அப்படின்னு பண்றான், என்ன ஒண்ணுமே தெரியல. அடிச்சு போதும் அவங்க ஷெல்டர் வந்து நெய்பர்ஹுட் வீட்டில் போயிட்டு ஷெல்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஷெல்டர் எடுத்துட்டு போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் வர்றதுக்குள்ள வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாடி அவங்க இவங்களெல்லாம் யாரும் காணும், என்ன காணும், மேட்டையும் அந்த 2 பையலையும் காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு அடுத்து இந்த இன்டென்சிட்டி ஏத்துறதுக்கு ஸோ காணும். ஆனா இவனை பிடிச்சிட்டாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டு பிடிச்சிட்டாங்க. ஆனா ரூம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது 2 பல்லு அந்த பையன்களோட, ஒரு 11 வயசு பையன், இன்னொருத்த வந்து இப்போ அவன மிஸ்டேக்கன் 9 or 10 years old.
அந்த பயலோட பல்லு, அப்புறம் ரத்தம், புருத்தலா ஒரு ஆள் அடிச்சு ஒரு மர்டர் பண்ணா என்ன இருக்குமோ அதெல்லாம் அவனும் வந்து ரிவீல் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லல. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவ்வளவு தேடி அந்த இடத்த வந்து பார்த்ததுல கடைசி அந்த டேங்க் பின்னால போய் தேடி பார்த்திருக்காங்க. டேங்க் பின்னால வந்து அந்த 3 மோடையும் வரிசலா அடுக்கி வச்சு அந்த என்னது அந்த மேடையும் அந்த 2 பையன் மேடையும் அந்த 2 பையன்லையும் செக்யூரிட்டி கார்டு தான் பண்ணிருக்கான். அடிச்சு கொண்டுட்டான் 3 பேரையும். ஸோ அந்த பையில அடிச்சு அவனை வந்து உயிரோட வந்து அவ்வளோ ப்ரூட்டலா அடிச்சிருக்கான். அந்த பல்லு 2 பல்லும் தெரிச்சு அந்த காப்பேட்ல போய் குத்தி இருக்கு. அப்புறம் இந்த மெய்ட்டையும் வந்து ப்ரூட்டலா அடிச்சு அந்த ரத்தங்கள்லாம் வந்து பல இடத்துல செதறி இருக்கு. அது வந்து அவ்வளோ தூரத்துல செதறி இருக்குன்னா that means you have to இம்பாக்ட் கொடுத்தாதான் அந்த ரத்தம் அவ்வளோ தூரம் போய் தெரிக்கும். அவன் வந்து அவ்வளோ ப்ரூட்டலா மெயின்டைன் பண்ணியிருக்கான். எதுனாலன்னு தெரியல, நோ ரீசன் அன்டில் ஈவன் அந்த கோர்ட்ல இதுல கூட அவன் வந்து didn't say a word why he murdered. என்னன்னு தெரியாது. அவனை வந்து 2002 தான் ஹேங் டு டெத் போட்டிருக்காங்க. அவனை வந்துட்டாங்க. தென் அன்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து அவங்க ஊருக்கு திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. இந்த கேஸ் க்ளோஸ்ட், அவ்வளவுதான். ஏன்னா அவரு மர்டர் பண்ணிட்டாரு. ஆனா எதனால மர்டர் பண்ணாருன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு பிற்பாடு அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் என்ன பார்த்துருக்காங்கன்னா, அந்த பயல்கள்லாம் வந்து எங்க அம்மா எங்க அப்பா எங்கன்னு தேடிட்டு இருந்திருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த வீட்லயே பார்த்துருக்காங்க, அந்த ஏரியால பார்த்துருக்காங்க. அந்த பயலுங்க வந்து கண்ணு இல்லாம, சில பேர் வந்து பல்லு இல்லாம, லைக் காரியான ஃபேஸ்ல வந்து அவங்க வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அம்மா எங்க அப்பா எங்க அம்மா எங்கன்னு நிறைய பேர் கேட்டதை வந்து நிறைய பேர் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிற்பாடு வந்து அது வந்து அந்த ஏரியாவா ஆயிடுச்சுல, ஏன்னா எபட்டன் ஆயிடுச்சு. தென் கோஸ் எக்ஸ்ப்ளோரெல்லாம் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்காங்க. எகெயின் இந்த எஸ்ஜி ஹவுஸ் போன மாதிரி அது அங்கேயும் போய் நிறைய பெரிய விக்டிம்லாம் இருந்திருக்காங்க. நிறைய விக்டிம்லாம் இருந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன கதைன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ அதை அழிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா. அந்த வீடே இப்போ இல்லை, அந்த வீடியோல அத்திப்பட்டி மாதிரி அழிஞ்சு போச்சு. அத்திப்பட்டி மாதிரியா? நீ இந்த மாதிரி இது சொன்னல, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு தெரியுமா? என்னது? பட் திஸ் இஸ் நாட் கோஸ்ட் ரிலேட்டட் ஸ்டோரி பிகாஸ் திஸ் இஸ் கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரி. We used to cover crime once in a while. So this is a crime. I'm going to be very brief about this crime. There's a movie about this. Okay. இது வந்து இந்த கதை எப்படி ஓடுனா, a maid came back to the house. She came late to the house and she asked the owner to open the house. owner open பண்ணது பார்த்தா டாக்டர் வந்து காணோம். ஓகே. டாக்டர் வந்து காணாம போயிடுச்சு. டாக்டர் இங்கே தேடி பார்த்தோன்னே டாக்டர் வந்து வீட்டு மேலே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற டங்கியில் வந்து செத்து போய் கிடக்குது. ஓகே. ஸோ த போலீஸ் கேம் இன்வெஸ்டிகேட்டட். Now the thing is the police investigated, evidence வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணல. ஓகே. This is an actual true case. கலெக்ட் பண்ணல. So they had to, because it became a social media frenzy. What happened is then they investigated. The girl apparently was in love with someone. If I'm not mistaken, ரொம்ப நாள் முடிஞ்சு. நான் இப்போ from my memory I'm just taking, correct me if I'm wrong. She loved someone and the fella killed her because she got pregnant or something. So இதான் நடந்துச்சு. But they got the confession out of the guy who did it. But the way they got the confession out of the guy, they drugged him. The truth serum drug மாதிரி இருக்குல்ல, அவனை ட்ரக் பண்ணி அதை எடுத்துருக்காங்க. But this is not legal. And he confessed to the crime. But it cannot be used in court. ஓகே. ஸோ இந்த போலீஸ் இருக்காரு. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டான். சரியா? தட்ஸ் த டைம் த போலீஸ் சீஃப் ஆஃப் போலீஸ் காட் சேஞ்ச்ட். தென் இவன் வந்து இவன் மேலே கடுப்பாக இருக்கிறனால they changed the investigation officer. Now the investigation officer has found that the parents were the one that killed the daughter. First half of the story, it was this boy killed it. But the second half of the story, there's evidence that this mom and dad killed the daughter. ஆனா இப்போ கேஸ் என்னன்னா, the mom and dad are in jail. But they got the confession out of the boy. Because the investigation was changed. There's an actual movie about this and the case is still ongoing. என்ன படம் அது? நான் அப்புறம் தேடி கொடுக்குறேன். அது Netflix ஹிந்தி படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து உனக்கு இவன் தான் கொலைகாரன்னு தெரியும். ரெண்டாவது தடவை வந்து அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பேரண்ட்ஸும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று தெரியும். எனக்கு அந்த எவிடன்ஸ் அப்படிதான் காட்டும். நீ பார்த்துட்டு இப்போ எது நீ கேஸ் போய் கூகுள் பண்ணனா பேரண்ட்ஸ் தான் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அவன் என்னாச்சு? அவன் the boyfriend, like they say, like it's not valid because the entire case was differentiated because the way they investigated, they missed the evidence. They very focus on the guy la. They didn't do their work properly. So இப்போ பாரு எங்க blood evidenceல இருக்குல, அங்க போயிட்டு அவங்க வந்து கை பிடிச்சிட்டு போய் பேசிட்டு இருந்தாங்க. படத்துல அப்படிதான் காட்டுவாங்க. 50% of evidence ki contaminate. So the parents have more circumstantial evidence against them. During when I watched it, இது வந்து கோவிட் முன்னாடி இந்த கேஸ் இருந்துச்சு.
ஸோ அந்த கேஸ் ஸ்டில் ஆன் கோயிங். நீ அந்த படமே நீ உன்னை வந்து எது உண்மைன்னு உன்னையே சூஸ் பண்ண சொல்லும். அந்த மாதிரியா? ஒன்லி பண்ணிட்டீங்களா? ஓப்பன் அண்ட் யூ ஹேவ் டு சூஸ் விச் இஸ் த ஸ்டோரி, விச் ஒன் யூ பிலீவ். ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா the fellow confess, ம். but the parents don't confess. Mm. But there's so much evidence against the parents as well. Like அவன் வந்து ஏன்னா மற்ற ஜாதியோட அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, இந்த மீடு வந்தது திருப்பி அதே ஸ்டார்டிங்ல இருந்து திருப்பி காட்டுவாங்க. ஆனா அந்த பேரண்ட் கொலை பண்ண மாதிரி காட்டுவாங்க. நான் பார்த்துட்டு இப்போ இந்த எதை நம்பர் உனக்கே எது நம்புறதுன்னு தெரியாது. பட் இட்ஸ் ஆக்சுவலி when I googled it, it's actually an actual story, an actual thing, and it was a very high rated criminal case. And it actually opened an entire investigation on how how police should handle cases. இதே மாதிரி தான் திரும்ப அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பமே வந்து செத்து போச்சுன்னு தெரியுமா? அது நான் பார்த்தேன், டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். The book, the book இன்னும் வந்துச்சு. case. Do you know what was the story? என்னது? The entire family committed suicide in the house. அது வந்து Netflix எங்க வந்துச்சு? யாரோ ஒரு ஸ்டார் வீட்டு பக்கத்துல தான் அது நடந்துச்சு. That's why the case became damn big. So அது என்னன்னா ஒரு ஃபேமிலி வந்து hung themselves. When they say hung themselves, வீட்டு நடுவில் வந்து நான் ஹாங்னா கழுவால வந்து சின்ன பையன் வரைக்கும் everyone hung at the same time. And the case was there's two reasons. One, they got possessed. Second, கடன். மூணாவது வந்து ரிலீஜியஸ் கல்ட்டுனால வந்து they kill themselves. So ஸ்திரீல எதுன்னு ஒன்று தெரியாது. இப்போ ரீசனாக வந்து டிக்டாக்ல ஒரு ஸ்டாரி வைரலாக போணுச்சு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரில, ஆனால் நியூஸ்லாம் வந்துச்சு. ஈவன் ஒஃபிஷியல் நியூஸ்லேயே வந்துச்சு. என்னன்னா இந்த லேடி வந்து ரெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வீட, ஒரு ரூம் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்ட் கொடுத்த ஆள் வந்து பேயின்னு அவங்க டிக்டாக்லேயே சொல்லியிருக்காங்க. போச்சவங்களுக்கு தான் ரெண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி முடிச்சு அந்த பர்சன் செத்துட்டாங்க. என்ன ஆச்சு, எப்படி எது நடந்துச்சுன்னு தெரியல, அந்த பர்சன் சூசைட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. இது வந்து வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பப்ளிக்கா சொல்றாங்க, நான் வீட்டுக்கு ஒரு சேவை நம்பி கொடுத்தேன், டிக்டாக்ல நம்பி நான் ஒருத்தவங்க சேவை கொடுத்தேன், ஆனா வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ஹியூமன் இல்ல, அவங்க ஒரு பூச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் போய் செக் பண்ணலாம் சொல்லி நான் மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் பார்த்தேன் அந்த லேடி வந்து வீடியோ போட்டிருக்கோம், எந்த ஒரு எவிடன்ஸும் போடாது. ஆமா, அது வீடியோ போட்டிருக்கோம். ஐ திங்க் அவங்க வந்து ஒரு கோஸ்ட் தான், ஏன்னா அவங்க போச்சவங்க மாதிரி வீட்டுல ஒரு அப்படிதான் இருந்தாங்கன்னு. அது நானே இன்னைக்கா நேத்தா விடிய காலையில வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். 2-2:30 மணிக்கு அந்த வீட்டுல வந்து அம்மா அப்பா ஒரு 5-6 வயசு குழந்தை எல்லாருமே வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்க படுத்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து 2-2:30 மணிக்கு வந்து கீழே தான் டாய்ஸ்லாம் இருக்கும். அது கீழே இறங்கி வந்து டாய்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோவா இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து சிசிடிவி கேமரா. ஸோ சிசிடிவி கேமரா வந்து ஹாலில் இருக்கு. ஸோ ஹாலில் வந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னா, யூ கேன் அந்த படிக்கேட் மேலே ஏறுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறது தெரியும். அப்புறம் டிவி, அப்புறம் சின்னோன்னு ஒரு ஏரியா, அதுக்கு முன்னுக்கு வந்து நீ கிச்சன் போகலாம். அது வந்து அந்த சிசிடிவி வந்து அந்த ஆடியோ இருக்கிற சிசிடிவி. ஸோ அந்த கீழே போட்டிருக்கு 2:30 மணிக்கு வந்து இந்த குழந்தை கீழே இறங்கி வருது. லுக் வாட் இது என்ன பண்ணுதுன்னு. இது கீழே இறங்கி வந்துட்டு ஸோ அந்த வீடியோ வில் ஸ்டார்ட். த ஸ்மால் கிட் இஸ் டாக்கிங் டு சம்ஒன். ஒரு வயசான கிழவி கிட்ட பேசிட்டு இருக்கு, மலாயில பேசுது. அந்த கிழவி சொல்லுது பாட்டியை மேலே கொண்டு போ, நான் மேலே போறேன், பவாலா நீ அத்தா. ஸோ அந்த பாட்டி குரல் வந்து வீடியோல கேட்குது. ஸோ வந்து அது வந்து ஒரு பேரனாமல் வீடியோ ரெஜிஸ்டர் பண்ண. ஐ தாட் ஓகே ஏதோ ஒரு உருவம் தான். அது பேசி முடிச்சுட்டு சடன்லியா அந்த வீடியோல வந்து அந்த சின்ன பிள்ளை ஏறுதுமா, அந்த பிஜாமாஸ்ல போட்டு ஏறிக்கிட்டு லிட்ரலி ஒரு பாட்டியை வந்து ஸ்டாக்கேஸ்ல கொண்டு போகுது. லைக் லிட்ரலி அந்த மலாய்க்காரன் பாட்டி இருப்பாங்க தூடுவெல்லாம் போட்டு. பட் அவ பின்னால் தான் தெரியுது. இது என்னது ஹைலைட், அவ படிக்கட் ஏறுறா, படிக்கட் கீழே வரும்போது பாட்டியை கொண்டு போறா. ஸ்டேஸ் மேலே ஏறிட்டு கொஞ்சோன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், then you go up, right? அந்த கொஞ்சோன்னு ஸ்பேஸ் நின்னுட்டு அந்த பாட்டி மேலே ஏறுறா. அந்த பாட்டி மெதுவா அப்படியே மறையிறாவ. அந்த வீடியோல தெரியுது ஃபேட் ஆகுது. இவ வந்து மேலே இருக்கு. இப்பதான் நான் வீடியோ யூடியூப்ல இது டிக்டாக்ல இருந்துச்சு. சோ அந்த அவங்க அம்மா வந்து இந்த வீடியோ ஏத்திருக்காங்க. 2:30 மணிக்கு யாரை மேல கொண்டு வந்தான்னு தெரியலன்னு. சோ the video just ended. நான் அதுக்கப்புறம் தட்டி பார்க்குற எந்த ஒரு ஃபாலோ அப் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ரிலேட்டபிளா ஒரு இதே மாதிரி அது ஒரு ஃபீட்ல வந்துச்சு. நான் அது வந்து நான் ஒரு ரஃபா தான் படித்தேன். அது பண்ண நான் சர்ச் பண்ணேன் அந்த கதையை பற்றி. இது வந்து மெக்சிகோவில் நடந்த ஒரு லெஜண்ட். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த குழந்தைய மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா செத்துருவீங்க. எப்படின்னா அந்த டைம் பர்டிகுலர் டைம்னு இல்லை, ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல டிபெண்ட்ஸ் யூ ஆர் அன்லக்கி மீன்ஸ்
அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்கணும் அந்த ரூம்ல மட்டும். நீ போயிட்டு அந்த குழந்தை அழுவுதேன்னு சொல்லிட்டு நீ அந்த குழந்தை தூக்கும் போது அந்த குழந்தை வந்து உருவத்தை நீ பார்த்தும் போது அந்த இது சொல்லும் நீ இத்தனை மணிக்கு நீ நாளைக்கு செத்துருவ. அது சொன்ன பிற்பாடு அந்த குழந்தை செத்துரும். குழந்தை செத்துருமா? குழந்தை செத்துரும். நீ அது நீ பேசிக்கலி நீ திருப்பியும் அந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ கூட்டு வரும்போது அந்த குழந்தை அங்க இருக்காது. இது வந்து நிறைய நர்ஸ்க்கு நடந்திருக்கு. இது நடந்த படம் நர்ஸும் செத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக போகிறதுனால இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு 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 பயம் வந்துருச்சு இந்த குழந்தைய மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏன்னா இது வந்து சொல்லியும் வச்சிருப்பாங்க புதுசாக வர்ற ஸ்டாஃப்க்கும் சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நடுராத்தில் இல்லை ஏதோ டைமில் வந்து ஒரு குழந்தை வந்து இப்போ அது வந்து பர்டிகுலராக வந்து இந்த இருட்டு ரூம் தனி ரூமில் தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் உனக்கு எப்படி இருக்கணும் இந்த ரூமில் எப்படி தனியாக ஒரு குழந்தைய விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய வார்டு இருக்கும்ல குழந்தைங்க எல்லாம் தூங்குங்க ஒரு ரூமில் இருக்குங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வந்து கொரை மாசத்தில் பிறக்கிறது அது வந்து கேஸில் வச்சிருப்பாங்க அந்த என்ன சொல்லுவாங்க ஆக்சிஜன் இதில் போட்டு வச்சிருப்பாங்களே அது என்னன்னு மறந்து போச்சு அந்த பேர். இன்குபேட்டர்ல போட்டிருப்பாங்க. சோ அதுல போட்டு வச்சிருப்பாங்க. சோ இந்த இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா எப்படி இந்த குழந்தையோட கதை ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா once upon a time there was a ghost. ஆமா உண்மையிலே. சோ அந்த குழந்தை பிறக்கும் போது ரொம்ப விகாரமான உருவத்துல பிறந்திருக்கு. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான லுக்ல அந்த அவங்க நர்ஸ் வந்து உடனே பார்த்ததுமே தூக்க அருவற்பட்டுட்டு இது இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த அவங்க எல்லா நர்ஸும் வந்து மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அதுல என்ன அதுல 2 நர்ஸ் மட்டும்தான் இதை பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் யாரும் எதுவும் சொல்லல. இந்த 2 நர்ஸ் மட்டும் பார்த்து அந்த பேபி பார்த்து அசிங்கமா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்படி வளர்க்க போறாங்க இதை எப்படி கொண்டுடலாமா அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இது வளர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஒரு வாய்ஸ் பேசி சொல்லியிருக்கு நான் டிஸ்கஸ்டிங்கா இருக்கேனா இந்த 2 நாள்ல உன் லைஃப் எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு பாரு. பிறந்த குழந்தையா அந்த பிறந்த குழந்தை பேசுது. இது பேசுறத பார்த்துட்டு தூக்கி போட்டுருக்காங்க. தூக்கி போட்டு அவங்க இப்போ பயந்துட்டு பயத்துல வந்து தூக்கி போட்டு அந்த 2 நர்ஸும் போயிட்டு அந்த இதுகிட்ட டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து பார்க்கும்போது குழந்தை செத்துருச்சு. ஸோ குழந்தை செத்துருச்சு. எவ்வளோ அந்த சிபிஆர்லாம் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க வந்து அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை எந்திரிக்கல. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க அந்த மாம் கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அந்த அந்த பையன் நோமோ அப்படின்னு இஸ் பாய். அதுக்கு பிற்பாடு 2 நாள்ல they were brutally got in accident. மூஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு 2 பேருமே இன்வால்வ் in the accident. அதே சொன்ன மாதிரி 2 நாள்ல வந்து நீ சாவுவ அப்படின்னு சொன்னது. ஆனா எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் தெரியுமே. ஏன்னா நர்ஸ் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது குழந்தை பேசுனுச்சு 2 நாள் நிறுத்துடுவேன்னு சொன்னிச்சு அப்படின்னு. இதை சொன்ன பிற்பாடு அது அங்கேயே நிக்கல. ஏன்னா அது திரும்பி திடீர்னு சொல்லிடுச்சுன்னா இந்த டைம்ல இப்படி சாவுன்னு சொல்லிடுச்சுன்னா ஸோ அதான் அது ஒரு கதை வந்து எனக்கு ஆல்சோ டிக்டாக்ல இங்கே தான் ரிலேட்டடாக வந்துச்சு. ஓகே ஓகே. நீங்களும் மொக்க கதை ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன கதை அது? அது ஆக்சுவலி 2 இருக்கு. அது மட்டும் ஷார்ட்டா ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கிரைம் ஸ்டோரி மாதிரி. மலேசியால ஆக்சுவலி தங்கி இருக்குல்ல சபாஷோட தங்கி பெரிய பெரிய டங்கி சிமெண்ட்லாம் கட்டி மேலே ஏறி போனோம் நீ. அதுல வந்து யூஸ்வலி வேலி இருக்காது. வேலினா இது பாகாரு. ஓகே பாகாரு இருக்காது. பட் அதுக்கு வந்ததுக்கு வந்து ஆக்சுவலி அதோட காரணம் வந்து ஒரு மேர்டு. ஓகே அது என்னன்னா வந்து இது எப்போ நீ பேரா இஃப் நாட் மிஸ்டேக்கன். ஸோ திஸ் காய் அப்போ வந்து சிசிடிவி அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ வந்து ரொம்ப செலக்டட் ஸ்பாட்ஸில் மட்டும் தான் there will be a camera but it's actually not CCTV. It's just to monitor anything that's passing by that place. So this guy நார்மலாக வந்து இஸ் a working guy. ஸோ அவன் வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு வேலைக்கு எழுந்து போயிருக்கான். அவன் வேலைக்கு எழுந்து போனோடனே அப்போ வந்து ஒரு MPV வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அவனை ரோட் சைடில். பாதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு தென் இந்த கேமரா அந்த பக்கத்து இருக்கு. ஸோ பாதை கேட்குற மாதிரி தெரியுது. தென் ஆஃப்டர் when they left you can just see the bike is down, the helmet and everything is there. ஸோ அவன் வந்து காணா போய் ஆக்சுவலி ஐ திங்க் இட் டுக்ஸ் லைக் மந்த்ஸ். போலீஸ் காட் நோ ஐடியா. அவன் வந்து ரொம்ப எப்படி ஃப்ரெண்ட்லியானாலே. ஸோ யாரும் அவனை கொலை பண்ணுற அளவுக்கு இது இல்லை கேஸ் இல்லை. தேடி 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 ஒரு கட்டத்தில் கேஸ் க்ளோஸ் பண்ணி போயிட்டானுங்க. அப்போ தான் ஒரு அந்த ஏரியா டங்கியை கிளீன் பண்ண ஒருத்தன் போறான். ஓகே இமேஜின் தட் டே வி காட் நோ லைக் யூ நோ ஆல் திஸ் கோவே whatever. சோ நீ வந்து ஹீட் அப் பண்ணி தான் நீ குடிப்ப தண்ணி. சோ அங்க போய் அவன் கிளீன் பண்ணும்போது அவன் என்ன பார்த்திருக்கானா the dead body have been there if I'm not mistaken for 2-3 months. Yeah, I heard the story. Now after that they started installing yes கோவே water purifier. அது பிற்பாடு எப்படி நடுவுல கோவே இல்ல அதுக்கு பிற்பாடு தான் it boomed because of this. So அப்ப என்னன்னா because அந்த இடத்த வந்துட்டு they know nobody will go there unless the worker. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணி வந்து அந்த ஏரியால வந்து வாட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணியில வந்துட்டு ஐ திங்க் என்னமோ வாட அடிக்கோ என்னமோ like people starting to get sick or something like that. Then only but they didn't know what's the problem. They thought like piping or something. So அவன் போய் பார்த்து இது பண்ண அதுக்கப்புறம் வேலிலாம் போட ஆரம்பிச்சாங்க. Now the problem is it's actually a big thing for Muslims.
பிகாஸ் அந்த தண்ணி மெதங்கின தண்ணி தான் நீ வந்து குடிச்சிருக்க இவ்வளவு நாளா. ஸோ அது வந்து ஒரு பிக் இஷ்யூ ஆகி மலேசியாவில் ஐ திங்க் எல்லா முஃப்தியும் உட்கார வச்சு அதோட லைக் அவங்களோட பரிகாரம்லாம் பார்த்து then only they make it a law that அந்த கவாசனுக்குள்ள நீ ஆக்சுவலி போனேன்னா போலீஸ் கேன் ஆக்சுவலி catch you. ஓ ஆமாவா. ஸோ நீ வந்து இது பெர்மிஷன் இல்லாமல் நீ அப்படி போக முடியாது. சரி இன்டெரக்ட் என்ன சொல்றான், அங்கெல்லாம் பேய் இருந்துச்சுன்னா போயிடாதீங்கடா. Imagine நீ அந்த தண்ணி குடிச்சு இல்ல பேரால இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியும் இந்த கேஸ் ஏன் எனக்கு தெரியும்னா I heard about this because after this only they started installing water filter in the house. ஓகே. ஸோ அது என்னன்னா வந்துட்டு முதல் இந்த ஆஃபீஸோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். நானஜேல இருக்கா? அங்கேயும் ஹாய் சொல்லியிருப்பேன். நீங்க ஓ ஸ்டாஃப் ஒரு பொண்ணா இருந்து ஹாய் சொல்லி அவங்க வச்சிருப்பான், நீ பக்கத்துல நின்றுப்ப. அந்த பிள்ளையோட கேள்விக்கு தான். ஸோ கிளானஜேல வந்துட்டு ஒரு அது ஹப்புன்னு இல்லை, ஒரு கம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ரொம்ப ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்து இருக்கும்போது பிளாக் இருக்கும், ஃபியூ பிளாக்ஸ் இருக்கும். ஓகே. எங்களோட வந்து பிளாக் பி. அந்த ஹோல் பிளாக்கே வந்துட்டு த ஐடியா இஸ் அந்த கம்பெனி வந்து எல்லா பிரான்ச்சையும் வந்து அந்த பில்டிங்ல வைக்கிறதுக்கு. ஸோ இமேஜின் இஸ் அ 4 floor பில்டிங். ஓகே. அந்த பில்டிங்ல வந்து 2வது மாடியில் நாங்கள் இருக்கோம். நாங்க மட்டும்தான் இருப்போம் அந்த மாடியில. ஸோ மார்னிங்லாம் அவ்வளோ கதை இல்லைல்ல, மார்னிங் நார்மலாக போயிடலாம், நத்திங். அண்ட் நாங்க 4 வருஷமா இருந்தேன். the only paranormal that will happen there, excluding that night that I gonna tell, is 9:30 மணிக்கு ஷார்ப்பா 9:30 மணிக்கு மேல ஃப்ளோர்ல வந்துட்டு I got go to the up floor. அந்த ஆஃபீஸ்ல கோலி சவுண்ட். என்னது? கோலி 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 கூல். ஓ கூல். கரெக்டா 9 மணிக்கு, சாரி 9:30 மணிக்கு. பிகாஸ் நான் ரொம்ப லைஃப் போவேன் அப்ப. 9 மணி போல லைஃப் போவேன்ல டிக்டாக்ல. ஸோ அப்போ வந்து கரெக்டா 9:30 மணிக்கு மேல அதுவும் வந்து 3 தடவை தான் கேட்கும். டக் டக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்காது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நத்திங்லா வி டோன்ட் டிஸ்டர்ப் எனிதிங் ஒரு ராத்திரி வரைக்கும். ஸோ இந்த கூலி பேய் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். இல்ல அது கூலி பேய் இல்ல, அது ஆக்சுவலி அது வந்து ஜின்னோட ஜின் இல்ல தோயோல். ஆனா இது ஜின்னுக்கும் வந்து இது சிம்டம் சொல்லிருக்காங்க. ஆமாவா? இது இருந்துச்சுன்னா சைன். இப்ப சில்லிங் சத்தம், கூலி சத்தம், வீட்டுக்கு மும்புல இருக்குது, நீ படிச்சு பாரு அந்த ஜின்னோட சிம்டம். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பயம் இல்லைல்ல அந்த பில்டிங். பிகாஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டைம்லாம் போகும்போது வந்துட்டு ஓகேலா ஈவன் டூ இட்ஸ் லைக் லிட்டரலி அபேண்ட். இப்போ நாங்கள் மூவ் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா வந்து ஸோ ஒன் டே வந்துட்டு எடிட்ல. ஸோ அது எடிட் வந்து என்ன பண்ணோம்னா கிளையனுக்கு வந்துட்டு வி சப்போஸ் டு கிவ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து day 1ல கொடுக்கணும்னா we already extend to day 2. So we know we shoot in the morning, so it will take the entire night. So I told my Malay colleague, அவன் வந்து என்னோட டீம் மெம்பரு. ஸோ நான் வந்து சொன்னேன் நம்ம எப்படி தான் இருந்தாலும் இன்னைக்கு ஓவர் நைட் ஸ்டே பண்ணி தான் அவனுக்கு முடிச்சாகணும். ஸோ நான் நீ இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு மல்லே கேர்ள், அது வந்து பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்லாம். ஸோ அதுவும் சொல்லி சரி நானும் இருக்கேன், என்ன நினச்சோம் ஃபீட்பேக்னா அப்போ நான் கொடுத்தேன்னா தென் யூ ஆல் கேன் ஜஸ்ட் ப்ரொசீட், நோ நீட் டு வெயிட் ஃபார் மீ அப்படின்னு. ஸோ அப்போ நாங்கள் 3 பேர்ல ஓகே இருக்கணும். 3 பேர் 10 o'clock கிட்ட இருக்கும். நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் நடந்து போனோம் மாமா கடைக்கு, அந்த காம்பவுண்ட்லேயே இருக்கு. நான் நடந்து போயிட்டு சாப்பாடு வாங்க போனேன். ஸோ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 20 minutesல ஓகே. என் ஆஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர் சாத்தணும், 2வது வந்து வூடன் டோர் சாத்தணும். ஓகே. வூடன் டோர் சாத்தணும்னா வந்து கடைசி ஆள் வெளியாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. இல்லை கடைசி ஆள் போய் தான் வூடன் டோர் திறக்கணும். ஸோ நான் திருப்பி ஆஃபீஸ்க்கு ஏறும் போது வூடன் டோர் சாத்தி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் லைக் நம்ம தான் ராங்கான ஃப்ளோவில் வந்துட்டுமா என்ன. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி அன்காமன் ஃபார் மை ஆஃபீஸ் பீப்புள் டு க்ளோஸ் தட். ஐ எம் த ஒன் தட் யூசுவலி வில் க்ளோஸ் லாஸ்ட். அப்போ நான் பார்த்தேன் இல்லை என் நம்பர் கரெக்டாக தானே போட்டிருக்கு, பி தானே போட்டிருக்குன்னு. அப்போ நான் திறந்தேங்க. அதுவே திறந்தோடனே நான் இப்படி திறக்கிறேன். அந்த மல்லிகை களிக்கும் அந்த 2 பேரும்லாம் மல்லிகை காயங்கள் வந்து என்னை இப்படி பார்த்தானுங்க. அப்படி பார்க்குறேன் ஒரு ரொம்ப பசி போல நம்ம சொல்லிட்டு மாடி எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு வருது. ஸோ அப்போ நானும் கவு சத்திட்டு உள்ள வந்தேன். என்னையும் தான் பார்த்துட்டு இருந்துச்சிங்க. கிடப்புன்னு கேட்டேன். சொல்லிச்சு கோபோட்டு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி சரி இப்போதான் வந்தியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் இப்போதான் வரேன் அப்படின்னு. நான் கொஞ்சம் லைக் அப்படியே ஜோவியெல்லாம் எல்லாத்துக்கும் காமெடி. அப்போ சொன்னாங்க இல்லை நீ இது முன்னுக்கு வந்தா தானே. நான் சொன்னேன் இல்லை சத்தியமாக நான் வரல, நான் இப்போதான் வந்தேன்ட்டு. அப்போ அவனுக்கு சொன்னானுங்க சரி இப்போ ஆக்சுவலி நீ வரத்த முன்னுக்கு நான் வந்து இங்கே உள்ள சோஃபாவில் இப்படி படுத்துருந்தேன். ஸோ கதவு இங்கே இருக்கும், என்னோட ஆஃபீஸ் வந்து பூந்தான ஒரு சோஃபா இருக்கும். நான் சோஃபாவில் படுத்துருக்கும் போது காலிங் பெல் கிடைச்சு. அந்த கிளாஸ் டோர் மட்டும் தான் சாத்திருக்கு. அப்புறம் வெளியே நீ பார்க்கலாம் காலிங் பெல் கிடைச்சு. நான் வச்சு நீ தான் சொல்லிட்டு நான் பாட்டில் படுத்துருந்தேன். பட் யாரும் உள்ள வரல. ஸோ நான் ஏஞ்சி பார்த்தேன் யாரும் இல்லைன்ட்டு. தென் ஐ சேட் ஓகே அப்போ அது அவ்வளோ கிரிப்பி இல்லைல்ல. ஸோ நான் லெஃப்ட் பண்ணி வந்து ஒரு 20-30 minutes இருக்கும்னு சொன்னல. ஸோ அப்போ திருப்பி அந்த பிள்ளை அங்கே உட்காந்துருக்கும் போது ரிங் பண்ணியிருக்கேன் அந்த பெல்லு 30 minutesல. அது இமிடியேட்டா திரும்பி பார்த்துச்சு. அந்த கதுல யாரும் இல்ல. பிகாஸ் இட்ஸ் a transparent door, you can only see the தங்குல. சோ அப்பதான் அது போய் இழுத்து மூடிடுச்சு கதுவை. நம்ம தான் 12ல என்ன எப்படி அப்படியே திகிரிமா இருக்க மாதிரி காட்டிட்டல. சோ நான் என்ன பண்ணேன்
அதெல்லாம் இன்னும் இருக்காது. நான் எவ்வளவு நல்லா லைஃப்லாம் ராத்திரி வரைக்கும் 12 மணி 1 மணிக்கெல்லாம் கிளம்பியிருக்கேன். அதெல்லாம் இருக்காது சொல்லிட்டு கிளாஸ் டோர் மட்டும் சத்திரி ஊடண்டோ திறந்து விட்டேன். அவ்வளவு தைரியம் மாப்பிளைக்கு. அது வரைக்கும் அப்புறம் கதை இருக்கு. அப்ப நானும் சரி நம்ம எடிட் பண்ணுவோம், இதெல்லாம் என்ன பெரியதா அப்படி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எடிட் பண்ணிருக்கோம். எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நாட்டுக்காரன் ஒரு மாதிரி அவன் மெல்லிய ஃப்ரெண்ட் அவன் வந்து ஒரு மாதிரி இப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். அவனுக்கு இதுல ரொம்ப பயம், அவனுக்கு கோஸ்ட்னாலே ரொம்ப பயம். ஓகே, அந்த பிள்ளை அப்படி இக்னோர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கலாம் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படி கால்ல பேசிட்டு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? மயிர் இருந்தானே மூஞ்சிலே தெரியுதுடா. இதுல ஒரு ஹைலைட், அது நடக்கிறப்ப வந்து 21 மார்ச் நைட்டு நடக்குது. 22 வந்து என் பர்த்டே. இந்த டீட்டெயில் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு கட்டத்துல வந்து திருப்பி பெல் அடிச்சிச்சு. அப்ப நான் சொன்னேன் நான் போய் பாக்குறேன். இருக்கும் போதே 30 minutes திருப்பி பெல் அடிச்சிச்சு. வேகமா நான் நடந்து போய் பார்த்தேன், கதவு திறந்திருக்கு, யாரும் இல்ல. அந்த கண்ணாடி கதவு, அந்த கண்ணாடி சாத்தி இருக்கு, பட் அந்த wooden door திறந்திருக்கு. So we can look outside. Okay, nobody is there. நான் பெரிய கச்சாங்க மாதிரி போயிட்டு கதவு திறந்து மேலேயும் கீழே பார்த்தேன், யாரும் காணோம். இப்ப யாராச்சும் வந்து தட்டி விட்டு ஓடனாலும் இட்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர், பட் 3 மாடி 3 இது சுத்தி 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 ஏறணும். ஸோ யாராச்சும் ஓடி போனா என்னாச்சும் கேட்கும். ஸோ அப்ப நானும் அந்த மல்லிகை கலிக்க கூப்பிட்டேன், டி நீ வா என் கூட சொல்லிட்டு கீழே போய் செக் பண்ணி பார்த்தோம், யாரும் இல்ல. அந்த சுத்தி இடத்துல யாரும் இல்ல. Then we went back. Then I say, I don't know what is it, but it never happened when I was alone. So let's just close the door. So அந்த wooden door சாத்திட்டோம். இப்போ வந்து அந்த wooden door சாத்தி இருக்கு. So nobody can see anything outside, even though அந்த பெல் அடிச்சா. ஒரு கட்டத்துல மணி வந்து 11:30 கிட்ட ஆச்சு. மணி 11:30 அப்போ ஒரு பெல் அடிச்சு. எனக்கு உடனே என்ன தெரியுமா, குஷி ஆயிட்டேன். ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அது ஹைலைட் இல்ல. அப்பதான் நான் கப்பல் பண்ணி முதல் வருஷம் நான் செகண்ட் போன் ரொமான்டிக்கா எடுத்து நீ தானே எனக்கு எவ்வளவு பெரிய கற்பனை. இதுக்கு என் பர்த்டே உன் பர்த்டேயா வெள்ளனே சொல்ல தெரியாது. சரி 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 நடிக்கிறது தெரியுது. ஓகே 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 கோச்சிக்காத. எங்க கேக்கு கேக்கலடா பேக்கு. நான் வேணா ரெடியா இருக்கவா? சோ அந்த மாதிரி நான் பேசுறேன், ஏ யூ ஆல் ரைட் அப்படின்னு. அது செக்குன்னு சத்தியமா நான் இல்லன்ட்டு. இல்ல எங்க அண்ணன் கூட இங்க தான் இருக்காங்க, நீ வேணா நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுனேன். அவரு போன் எடுத்தானே அவன் ப்ரோ, அவர் ப்ரோன்னு சொன்னா எனக்கு பர்ன் ஆயிடுச்சு. நீங்க தானடா நெல்சன், நான் கொஞ்சம் கம்மா இருக்கேன். அப்ப ப்ரோ ப்ரோ லைன் சரியில்லைடா. என்ன ப்ரோ கை விட்டு விட்டு போகுது. சோ அப்ப சொல்லிச்சு அது இல்ல. ஓகே அப்ப வந்து அது இல்ல, அந்த சஸ்பெக்ட் இல்ல. அப்ப வந்து நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் ஆச்சு, அது வந்து வீட்ல தான் இருக்கு, நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பட்டிலாம் இல்ல, நீயே ஆசைப்பட்டு சாணி அடி வாங்கிட்ட. சரி எனக்கு அது கூட இல்ல, நீ இந்த அடி எனக்கு தெரிஞ்சிச்சு, அது என்ன அடி அந்த பெல்லு. சோ ஓகே சொல்லிட்டு அப்ப நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். சோ அப்ப திருப்பி அது அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அது என்ன நமக்கு தெரியல, we cannot leave the work also. ஏன்னா அது ஒரு நாள் கூடியாச்சு and they pay quite a big amountலாம். சோ நாங்க வந்து அதை விட்டுட்டு போக முடியாது அந்த வேலையை. எனக்கு நானும் இருந்திருக்கேன். சோ எங்களுக்கு வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். சோ அப்ப நான் சொன்னேன், சரி பரவாயில்ல நான் எடிட் பண்றேன். அந்த மல்லிகைகள்கிட்ட கேட்டேன், நீ கிளம்ப போறியா? நீ கிளம்பதான் கிளம்பு, பிரச்சனை இல்லை. அப்ப சொல்லி இல்ல பரவாயில்ல நீங்க எடிட் பண்ணுங்க, I will see under the door when the bell rang. So அது டைம் பண்ணி வச்சிச்சு, அது கொஞ்சம் அறிவாளித்தனமா டைம் பண்ணி வச்சிச்சு. 30 minutes அந்த மாதிரி அடிக்க திருப்பி. சோ அப்ப என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி 30 minutes வந்துச்சு, பெல் ரிங் பண்ணுச்சு திருப்பி. இது எத்தனை மணி? இது வந்து 11 மணி கிட்ட தான் கேர்ள் ஃப்ரெண்ட். இது பண்றேன் அந்த மாதிரி தாண்டிடுச்சு. சோ அப்ப அது என்ன பண்ணிருக்கு, இமிடியேட்டா கீழே கொஞ்சம் பார்த்திருக்கு. This is what she described. She saw like not 2 legs but 4 legs. 4 legs. And அதோட கூலேட்டோட தோல் டெக்ஸ்சர் எப்படி இருந்திருக்குன்னா ஃபுல்லா ஃபூரா. சோ பூனை மாதிரியே இருந்திருக்கு அது பார்க்க. என்சிசி அது வந்து பெல் ரிங் பண்ணோடனே பார்த்துச்சு, அது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் இட் வெண்ட் ஆஃப். ஸோ இது வந்து எங்க கிட்ட சொல்லும் போது அப்ப நாங்க என்ன சொன்னோம், whatever it is நாங்களும் எங்களால் கது திறக்க முடியாது. இப்ப நான் ஐ மீன் கது ஃபர்ஸ்டா ஒன்றும் தெரியல, இப்ப நீ கால் அப்படி இருக்குன்ற we don't know what is it. திறந்த வேகத்துக்கு ஒரு காட்டுச்சு போனேன் இங்க நிக்குதா? என்ன நீ இங்க நின்றுங்க, நீ அங்க நீ எங்க
பூனை பூனை ப்ரோலாம் பயம் கட்டுறதுன்னா முன்னுக்கு வந்து அதான். சும்மா பின்னாடி அப்படியே பேய் நடந்து போதா நீ அப்படியே திரும்ப நான் முன்னுக்கு தான் வரேன். எங்க முன்னுக்கு வா. முன்னாலே. முன்னுக்கு வா. முன்னுக்கு வா. நீ பண்ணாலும் பண்ற. So, அப்ப அது சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், திருப்பி 30 minutes கழிச்சு நாங்க குமிஞ்சு பார்க்கும் ஒண்ணும் இல்ல. சோ இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு நைட்டு பூரா. அது பெல் அடிக்குது. நாங்க ஐயோ அச்சா பெல் அடி ஒரு கட்டத்துல நான் வந்து அந்த பிளாக் அவனோட தீம்பி அவன் வந்து என்கிட்ட புராஜாவா பேச மாட்டான். இதே நான் அவனை ஏசியிருக்கேன். அவன் ஒரு கட்டத்துல வந்து எடிட் பண்ணிருக்கான். அவன் வந்து பயம். அவன் மேலும் இந்த மாதிரி சும்மா இருக்கணும். சோ அவன் எடிட் பண்ணிருக்கான். ஒரு மாதிரி அவன் ஒத்தட்டெல்லாம் காஞ்சிருச்சு. அப்படியே பேல் ஆச்சு மூஞ்சி. எடிட் பண்ணிட்டே இருக்கான். அப்ப பெல் ரிங் பண்ண நான் சும்மா வாய் திறந்து என்ன சொன்னேன்னா, திருப்பி அடிக்குது அப்படின்னு நாயில சொல்ல வாய் திறந்து இவன் ஒரு சும்மா நீ திட்டி இருக்க, நீ ஒரு வார்த்தை சொன்னது இல்லை. இப்ப நான் என்ன பெல் அடிச்சு இவ்வளவு கடுப்பா வர நானும் தான் போய்த்திருக்கேன். ஒரு தடைக்கு தான் சொன்னேன். நீ சொல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த இதுல யாருன்னா எழுப்பா அது பேய்க்கு அப்புறம் சொல்றேன். நீங்க சொல்ற சொல்லிட்டு போயிருங்க. அந்த பையனை ஓ அந்த ஒரு செட் தெரியுமா? ஆமா ஆமா தெரியுமா? அந்த நக்லஃப் இல்ல அந்த பையன் அங்க இருந்தான். ஆமாவா என்கிட்ட பேசல நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அவன் பேசுறா. அவன் நினைச்சா அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு வந்து பேசிருக்கலாம். பையன் என்ன காட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வச்சு செஞ்சுட்டாரு. பரவாயில்ல செஞ்சா பரவாயில்ல. நான் ஒரு வாரம் வந்து கேட்டுறா. அப்புறம் கேள்விப்பட்ட 10 காசு பைத்தியா பேக்கரியில அக்கா வித்த மாதிரி அப்படி அடிச்சுட்டே இருந்துச்சா வெள்ளு. சோ ஒரு கட்டத்துல வந்து வீடியோ எடிட் பண்ணி முடியும் போது பட் காலைல 7 மணிக்கிட்ட ஆச்சு. சாரி 6:30 கிட்ட இருக்கும். அப்ப வந்துட்டு அந்த கேர்ள் என்ன பண்ணுச்சு, அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லி இதே பார்த்தா அடிச்சுட்டே தான் இருக்கு பெல்லு, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா சரி நான் வரேன்ட்டு. ஏன்னா அவன் வந்து வெளியே இருந்தான் ஆக்சுவலி. சோ அவன் வெளியே வந்து ஒரு பார்ட்டி போயிருந்தான் கூட்டம். சோ அங்க முடிச்சுட்டு அவன் காலைல 6:30 கிட்ட தான் வந்தான். சோ அப்ப அவன் வந்துட்டு அவன் வரும்போது வந்து அது வந்து போன் பேசி முடிச்சுட்டு எங்கிட்ட என்ன சொன்னிச்சுன்னா அவன் வரான்னு மட்டும் தான் சொன்னிச்சு. பட் அது வந்து சொல்ல கிடையாது அவன் எத்தனை மணிக்கு வரான் அப்படிலாம் சொல்ல. சோ எங்களுக்கு தெரியும் அவன் இருக்கிறது வந்து ஒரு 20 minutes டிஸ்டன்ஸ்ல வந்துருவான்ட்டு. சோ அப்ப நாங்களும் லேக்கடைப்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கரெக்டா அந்த 6:30 கிட்ட வந்து அதே மாதிரி வந்து கவுத்தட்டான். மேமாங்க அவன் தான் கவுத்தட்டுறாங்களா. சோ அப்ப நான் போனேன் ஏச்சு என் கூட்டாளி வந்துட்டு அப்ப சோஃபால சில் பண்ணிட்டு அந்த இவரே சாவுக்கு சண்முகரானே அவ என்னன்னா பிகாஸ் அதுதான் சொல்லிடுச்சு அவன் வரான் அப்படின்னு கேள்விக்கு. சோ அப்ப நான் போனேன். அப்ப அந்த புலிகள் வந்து வந்துட்டு சொன்னிச்சு கொண்டாடுறேன்னு சொல்லிச்சு. அப்ப கூட பிரச்சனை சொல்லிச்சு லைக் சைன் மட்டும் கட்டுச்சு. பெரிய மூடு அவன் தான் கூப்பிடுறாங்க நீ இரு உடனே போறது. நான் கூட இவ்வளவு இருந்ததுல. சோ அவ ஸ்டாப் பண்ணிட்டு அது அப்படி வெயிட் பண்ணிச்சு. அப்ப நான் கேட்டேன் ஏன்ட்டு கேட்டேன். வெயிட் பண்ணி சொல்லிச்சு. அப்ப அதையும் திருப்பி கூப்பிட்டான். அவன் தான் அவன் வயசு தான் இது. திருப்பி கூப்பிட்டான். அப்ப இது ஒன்னும் சொல்லல. அப்ப கொஞ்ச நேரம் சொல்லி அவனும் கூப்பிடல. அப்ப அது கொஞ்ச நேரம் சொல்லி என்னை அந்த பக்கத்து கூட்டி போயிட்டா சொல்லிச்சு. நான் ஆக்சுவலி அவங்ககிட்ட இது ஸ்மார்ட்டா என்ன சொல்லியிருக்கேன்னா போன்ல எங்களுக்கே வாங்க கூடாதுன்னா அவங்ககிட்ட போன்ல விஸ்போ என்ன பண்ணிருக்கேன்னா நீ வந்தோன்னு இந்த வேர்ட் என்கிட்ட சொல்லுன்னு. ஆனா அந்த வேர்ட் அது என்கிட்ட சொல்ல யாருக்கிட்டயும் சொல்லல. அந்த கூப்பிட்ட வாய்ஸ் அந்த வேர்ட் சொல்லவே இல்லை. அது ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருக்கோம் பிகாஸ் ஓகே அதோட பிஓவில என்ன சொன்னுச்சுன்னா she knows something is there. hearing also. சோ எங்ககிட்ட அது சொல்லல அந்த கதையை. இப்போ நான் என்ன நினைச்சேன் அப்பதான் எனக்கு சுருங்கிச்சு பாருங்க.
கதவு கதை முடிச்சு திறந்தோடனே மெய் அழகா birthday அவனுக்கு கொண்டாடுறேன். ஓகேவா? Happy birthday to you. எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு கேக் வாங்க சார் அழைக்கிட்டு வந்தா. அவங்க கொண்டாடல நாம கொண்டாடுறோம். இல்ல இப்ப வீட்டுக்கு போயிட்டேன்னா இல்ல இப்ப கதவு தட்டும் போது அந்த குரல் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் குரல் மாதிரி தான் இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட் வரல அவன் எங்க கேள்விக்கு அவன் குரலே தான் இருக்கு. நம்ம கோயிலுக்கு தானே ஓகே. சோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லல. அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே வாய்ஸ்ல வந்துச்சு. ஆனா இந்த தடவை இது இதுவும் மலாய் வார்த்தை. பட் இப்போதைக்கு எனக்கு நினைப்பு வரல என்ன வார்த்தை. பட் அவன் கவு தட்டி அது வார்த்தை சொன்னான். அப்ப கூட நான் தொற்கலையே. இப்ப நீ அந்த மாதிரி நீ ஏன் சொன்னதான் கரெக்ட் உண்மை இல்ல. மயிறு அவனை போய் கேமிட்டு மயிறு என்னைய முதலிட்டு அப்ப வந்துருந்தான். அப்ப திறந்துச்சுல. அப்ப திறந்த பிறகுதான் அவன் வந்தான். சோ வந்துட்டு இப்ப அவன் ஒரு நாள் ஆபீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணி ஆயிடுச்சுட்டு நாங்க காலைல வரைக்கும் அங்கதான் இருக்கோம். சோ அப்ப இப்பதான் நாங்க வந்து அனலைஸ் பண்றோம். ஏன்னா அப்ப வயதுல இருந்தோம். இப்பதான் வெளிச்சம் இருக்குல்ல. இப்பதான் அனலைஸ் பண்ண நினைக்கிறோம். அப்ப வந்து நான் அவன் சொன்னான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வரும்போது நான் வந்து ஆக்சுவலி காலிங் பெல் அமுத்தும் போது அந்த காலிங் பெல் வந்து பாதி ஸ்டக் ஆயிடுச்சு. சோ இமிடியேட்டா நான் எங்களை ஓ இதுதானா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சோம். பட் தி திங் இஸ் nobody will press the calling bell in our office. Everybody has access card. And நான் சொல்லுவேன் அந்த பில்டிங் வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. So if anybody come also we will know who came to the office. So அப்ப நாங்க அனலைஸ் பண்ணி ஓகே டேட் யார் ஆபீஸ்க்கு வந்தான்னு கேட்டோம். ஏதாச்சும் கிராப் ஃபுட் ஓட பண்ணீங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்லிச்சு ஆமா நான் கிராப் ஃபுட் ஓட பண்ணேன். அது வந்து டினர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 5 மணி சைனீஸ் தான் அத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ 5 மணிக்கு சாப்பிடுவாங்க. நம்ம 5 மணிக்கு தான் லஞ்சுக்கு போவோம். ஸோ அப்ப சொல்லிச்சு ஆமா நான் தான் இது பண்ணேன். கிராப் காரை வந்து காலிங் பெல் தான் அடிச்சேன். அப்படியே மனசு தேத்திக்கிட்டோம். பட் எங்களுக்கு தெரியும் நீ யோசிச்சு பாரு 5:30 மணிக்கு அவன் வந்து காலிங் பெல் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா why do thing need to only malfunction 10 o'clock ராத்திரி அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு we don't know what is it. அங்க வெளியே போய் பாத்தி கூட like nothing is there. ஒரு ஸ்மெல்லும் இல்ல ஒன்னும் இல்ல. But after we just hope whatever visitor just visited once. அது இந்த கதை பேசும்போது தான் எனக்கு நான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து when I was learning VFX ஆர்ட் அகாடமின்னு இருந்துச்சுல. அந்த அகாடமி நீ வந்திருக்க உனக்கு தெரியும். அது தொங்க ரூம்பில் ஒன்று ஒரு ரூம் இருக்கும். கீழே வந்து பார் இருக்கும் தெரியுமா. அது நீ அகாடமின்னு பேரு. அது இன்னும் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல வந்து அகாடமி அகாடமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ரூம்ல போயிட்டு டியூஷன் சென்டர் வேலை நடத்திருக்கேன். அந்த அகாடமில தான் வந்து நான் வந்து விஎஃப்எக்ஸ்னு ஏமாத்தி நீ படிக்க விஎஃப்எக்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிப்பாங்க. என்ன தரமாங்க டியூட்டோரியல் பண்றேன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ திறந்து வச்சுட்டு ஆமா ஆக்சுவலி அதுதான் யூடியூப்ல நீ யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு இருப்படா. அந்த காசுக்கு நீ காசு கட்டுறது அவன் யூடியூப்ல என்ன சேனல் பார்க்கணும்னு சொல்றான். எங்க ஃப்ரெண்டு தான் அங்க ஒரு டீச்சர். உனக்கு தெரியும் யாருன்னு. எங்கிட்ட ஒரு சின்ன ஃப்ரெண்டு எங்க 3 பேர் காமனா ஒருத்தான். அவன் தான் அவனுக்கு டீச்சரு. அவனே அங்கதான் படிச்சான். படிச்சுட்டு நான் கத்துக்கிட்டல. இப்ப நீ அதை கத்துக்கிட்ட. இப்ப நீ அதை சொல்லி கொடு. அது எப்படின்னா நான் அந்த மாதிரி எப்படி 50 பேரை கூட்டி வந்து இதுல வந்து அடோபி லைசன்ஸ் டீச்சர் வேற. சோ ஓகே அது கதை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆபீஸ் பின்னால அந்த கடைசி ரூம்ல ஒரு பேய் இருக்குன்றது ஒரு கதை. அந்த லேட் நைட் ரொம்ப பேர் வந்து பார்த்துருக்காங்க. அது சத்தம் கேட்டிருக்கு. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து அடிக்கடி அந்த கடைசி ரூமுக்கு போவோம். போயிட்டு வந்து லைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது பேய் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு நாங்கள் பேய் கதை பேசிக்கிட்டு இருப்போம். அங்கே வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஏரியா வேறு இருக்கு. ஸோ அப்பப்போ வந்து ஸ்மோக் அடிச்சுட்டு மேபி தண்ணி அடிச்சுட்டு மேபி வந்து அங்கே சில் பண்ணுற ஒரு ஏரியாலா. ஸோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல இருக்கு இது மாதிரி கொஞ்சம் கிராஸ் தான் அந்த ரூம் அப்படின்னு. நாங்கள் இது வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதே சமயம் வந்து நீ பார்த்தீங்கன்னா எங்கள் லெக்சரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அந்த இந்த கதவு வந்து நீ இப்படி இது திண்டட் பிகாஸ் இஸ் திண்டட்.
அங்க உள்ளவங்க வந்து நம்ம உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. சோ நான் பாக்குறோம் எங்க லெக்சர் வந்து அந்த கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஓகே, இது என்னன்னா இந்த அகாடமில வந்து லேட் நைட் வந்து நீ எல்லா ஸ்டூடெண்ட்க்கு அக்சஸ் கிடையாது. ஆனா நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்க. சோ யூ கேன் கம் whenever you want. நீ அப்டேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சோ லெக்சருக்கு தெரியாது. சில லெக்சர் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது யாரு இருக்காங்க யார் இல்லைன்னு தெரியாது. அவர் இருந்துட்டு இந்த கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படின்றது நானும் ஷாக் ஆகிறேன், என் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிறேன். என்னத்தை தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இது. ஓகே, அவர் ஒரு கொஞ்சம் நாங்க அதுல இருந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதனால வந்து கொஞ்சம் மண்டை ஓடி தனியா பேசுது அப்படின்னு. அவர் பார்த்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சவுண்ட் வந்து எனக்கு மஃபலா தான் கேக்குது, என்ன சொன்னார்லாம் தெரியல. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த கதைலாம் வந்து பாரு, இப்ப இவனும் பயப்படுவான். இந்த இன்னொரு ஃப்ரெண்ட், ஏன்னா இவன் தான் வந்து அந்த ரூம்ல வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிதே. அந்த ரூம்ல போயிட்டு உட்காந்து நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும், ஜோக்கா இருக்கும். அவன் பண்ற ப்ராஜெக்ட்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அங்க வந்து நாங்க போய் இருட்டு ரூம்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். வெத்தி ரத்தம் ஊத்திட்டு இருக்காங்க, பண்ற ப்ராஜெக்ட் பண்றேன். அவன் வேற ப்ராஜெக்ட் பண்ணுவான். சோ பியர் பாக்கெட் வாங்கிட்டு அங்க அந்த பென்ட்ரி ஏரியால வச்சிருவோம். பென்ட்ரி ஏரியா தாண்டி தான் நீ கடைசி ரூமுக்கு வரணும். பென்ட்ரி ஏரியால ரூம் பியர் வாங்கி வச்சிருவோம். அங்கிட்டு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அங்க வெளியே வந்து அவன் ஒரு ப்ராஜெக்ட் எடிட்டிங்லாம் பண்ணுவான். அப்பப்ப வந்து அவன் வந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. சோ ஒரு நாள் வந்து லெக்சர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, நாங்க வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். சொல்றாரு, இந்த மாதிரி கடைசி ரூம் வந்து கொஞ்சம் பார்த்து இருங்க, நீங்க லேட் நைட் இருந்தீங்கன்னா அந்த கடைசி ரூம் மட்டும் போவாதீங்க, அங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு. இவர் தான் அந்த ஒண்டியா பேசிட்டு இருந்தாரு. ஒண்டியா பேசிட்டு இருந்த லெக்சர் எங்கிட்ட சொல்றாரு, நீங்க பாத்து பாத்துருங்க. அப்ப நாங்க கேட்டோம் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு நாள் நான் இந்த மாதிரி உட்காந்து இருந்துகிட்டு இருந்தேன், பக்கெட் பியர் இருந்துச்சு, பாக்குறேன் ஒரு பீரும் காண போகுது. அவனே எடுப்பானா, அவனே நடிப்பானா, காணா போகுது. இல்ல என்னன்னா அந்த பியர் பக்கெட் வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிட்டு அங்க வச்சிருக்கோம். இவர் நினைச்சிட்டாரு இது அவனோட பியர் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவன் இங்க இல்ல, ஆனா பியர் பார்த்தாங்க. சோ அங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்றதுதான் அவரோட இது. சோ அவர் அங்க எல்லாரும் கண்ணாடியில எல்லாம் பாத்துருக்காரு, யாரும் இல்ல ஆபீஸ்ல இல்ல ப்ரூஃப் செக் பண்ணிட்டாரு. ஆனா அவர் கடைசி ரூம் போறதா அவர் தான் பயமாச்சு. அவர் வந்து இங்க பாத்துட்டு எப்படி நான் பார்த்த பியர் இங்க இருந்துச்சு, எப்படி பியர் காணாம போடுச்சு அப்படின்றது அப்பதான் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் உன்னை கச்சோர் பண்ணல, பேர் மேல கைய வச்ச முதல் டெட் பாடி நான் தான். அப்ப நான் சொல்றேன், டேய் இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல பேய் இருக்கு சோ ஒன்ன பார்த்து தாண்டா நீ என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க பேய் இருக்கு. இந்த பக்கத்துல இந்த பக்கம் இவரு என்ன உண்டியா பேசுறாங்க, அந்த பக்கம் பீர் காணாம இல்ல. இது நான் ரொம்ப நாளா நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துல உட்காந்து பேய் வருவோம் நானும் அவன் ரெண்டு பேசுறேன். ஆனா எனக்கு தெரியாது இந்த கதையை சொல்லி ஆரம்பிச்சு வச்சதே அவன் தான் அந்த பேயின்னு. இது அந்த பின்தட்ட கல்ட்டி இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. பியருக்கு ஆசைப்பட்ட மாதிரி நினைச்சேன். அது பக்கெட் இருக்கு, அது பக்கெட் வெளியே ஒரு பீர் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தா அந்த பியர் காணோம். அவர் திருப்பி வந்திருப்பாரு, அந்த பியர் இருக்கு, ஆனா பாத்திரம் மட்டும் தான் இருக்கு, பியர் காணோம். பேய் குடிச்சிட்டு வச்சிருக்கோம். எங்களுக்கு என்னன்னா ஒரு பீர் அது பக்கெட்ல தான் இருக்கு ஐஸோட, குடிச்சிட்டு போய் பேசி கதை பேசிட்டு திருப்பி அங்கேயே வச்சுட்டோம். இன்னொரு பீர் எடுத்துட்டு போயிட்டோம். இப்படி பீர் மட்டும் ஏய் பீரை தொட்ட கிரீஷ் ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி இருக்கு. ஒண்ணு சுத்தி இப்ப தெரியுதா ஏன் அந்த பையன் வந்துட்டு பேசமா இருக்காங்க. நீ அந்த பையன் தான் அறிவிக்கல, அந்த லெக்சர் தான் ஆரம்பிச்சிருக்க. என்ன இதுல என்ன தெரியுமா, நான் கடைசி வரைக்கும் சொல்லல அந்த லெக்சர் கிட்ட நாங்க தான் அந்த பேய். அப்ப நீ அப்பயே ஆரம்பிச்சிருக்க சொல்லாம இல்ல என்ன எப்படி சொல்லுவேன், அவருக்கு ஹியூமிலேஷன் ஆயிருமே. நாங்க போய் ஹியூமிலேட் இல்ல, நாங்க பார்த்தோம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீ அந்த கதையை சொல்லி அந்த ஆள் பேர் வேற சொன்னடா. இப்ப அந்த காமன் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டான்.
நாய அது யாருக்கும் தெரியாதா? அவன் அகாடமி ஒரு டீச்சரு, அவன் ஊர் ஃபுல்லா பேர் பேய் கதைன்னு சொல்லியிருப்பான். இல்ல அவர் சைனீஸ்னால யாருக்கு தெரிய வைப்பா. யா இப்ப டிரான்ஸ்லேட் தட்டின பட்டக்குன்னு கதை நம்ம கூட ஃப்ரெண்டு சொல்ல மாட்டானா? இல்ல நான் பார்த்துட்டேன். இதுல பார்க்காம இருந்தா நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி ஏர்ஸ்லா அப்படின்னு. ஆனா அவர் எங்ககிட்ட பேசுறத பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பேஷனேட்டா சொல்றாரு, இல்ல சப்பையா பேய் இல்ல நாங்க தான் சொல்றோம். பிஓவில எப்படி இருக்கும் அவரு சொல்லும்போது, இங்க பாரு இங்க இன்னமும் இருக்குதான் சார். எனக்கு எப்ப தெரியுமா இது வந்து பேய் இல்லைன்னு தெரியும்? அவன் பியர்னு சொன்ன. ஏன்னா பியர்னா அந்த பியர் குடுக்குற ஒரே ஒரு குடிக்கார பேய் இந்த பேய் தான். ஏன் தெரியுமா? காட்டுனா இருக்கும். காட்டுனா இருக்கும்போது நான் வந்து கேம் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது when I'm playing game because I'm very helpful, actually I don't know who's coming in and out of the office. சில நேரத்தில் இவன் வந்துட்டு போயிட்டு ஜாமான் வச்சுட்டு போயிடுவான். சரியா? ஆனால் ஃப்ரிட்ஜ் திறக்கும்போது மட்டும் பியர் முடிச்சுட்டே இருக்கும். நான் பிகாஸ் ஐ எம் த ஒன் ஸ்டாக்கிங் பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரிங்க். ஸோ நான் ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். முடிச்சிடுவேன். ஒரு நாள் மெசேஜ் அப்புறம் டி ஹூஸ் ஃபினிஷிங் த பியர். இவன் சொன்னா நாங்கள் தான்டா, நான் போது வந்து ஜாமான் வச்சுட்டு பியர் குடிச்சிட்டு போனேன். நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன், மயிர் பின்னாடி வந்து குடிச்சிட்டு போயிருக்கேன். எனக்கு அது தெரியவே தெரியல. அவன் ஒரு பியர் அடிக்க மாட்டான். ஒரு பேர் இப்ப குடிக்க, இன்னொரு பேர் வீட்டுல போய் குடிக்க. ஒன்னு இப்போ இன்னொன்னு அப்புறம் அது கேம் வீட்டுக்கு எடுத்து போட. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லடா, இத்தனோண்டு என் ஆபீஸ்ல இத்தனோண்டு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. சின்ன இது அதுல பேர் வச்சிரு. அவர் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு மாட்டாரு, அங்கதான் வந்து குடிப்பாரு. தெரியுமா? அவன் வந்து டே ஆபீஸ் வாடா, பியர் இருக்கா? சரி வரேன்டா. இருக்கும்போது பியர் இருந்தா மட்டும் தான் ஷூட்டுக்கு வரும். பியர் இருக்குன்னு சொல்லி டைமோட வந்துடும். இன்னொரு கார்ட்ஸ் புக் எடுத்து வை, பையன் ஆன் த ஸ்பாட் டைமுக்கு வரும். பியர் ஆரம்பிச்ச சம்பவம் இப்பெல்லாம் பியரே இல்ல, சேடா இருக்கு. ஏன் தெரியுமா? நான் இப்ப வாங்கி நான் பியர் வேணாம் இதெல்லாம் ஆட் வேணாம்னு சொல்லிட்டுல சேடா இருக்கா. தின்னா தெரியுமா? சொன்னேன் டே நான் பியர்ல இனிமே பண்ணலடா. ஏன்டா பண்ணலடா? நாங்களாச்சும் குடிப்போம்ல. பண்ணலடா. என்னோட அடித்த ஏசன மாதிரி திட்டு வேண்டாம். ஒரு பியர் ஈவென்ட் கூப்பிட்டாங்க. நான் இவன் 2 பேர் குடிப்பேன். ஜெய் சரிடா வீடியோட வாங்கடான்னு 2 இப்போ 2 கொடுத்தாங்க. இல்ல ஒன்னு உன்னோட இன்னும் என்னோட குடிச்சிடுவாரு. அவன் வாடா ரோல் பண்ணா 2 பேர் நிக்கிறான். அப்படியே வாடா ஷூட் பண்ணலாம் வந்துடும். முடிச்சோட இன்னொரு வந்துருச்சா? இருடா இப்பதான் ஒன்னு எடுத்தேன். அப்ப அது இதுல முடிக்கலடா. அந்த பியர் இவன்ல நான் ஒரு 6 பேக். அது ஏன்னா இவனோட 2 இவங்க எடுத்துட்டு போகலன்னு சொல்லிட்டாங்க. என்னோட 2 அப்புறம் சீட்ல ஒரு 2 வெளியே நான் ஒரு 4 பூத் இருக்கு, அதுல 2 லிட்டரலி எல்லாருமே அழகா சீல் பண்ணி நாங்க மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு போறோம். எங்க எடுத்துக்கணும் எல்லாமே அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் வெளியே ஆகும்போது ஸ்டாக்ல தரலாம் அவனே சொன்னான். இல்ல நான் வந்து எல்லாரும் 2 பேர் நீங்க வீட்டுக்கு எடுத்துருப்பான்னு சொன்னான். நான் ஏற்கனவே 2 எடுத்துட்டு இவனுக்கு கொடுத்துட்டேன். 6 பேர் இருக்கு. இன்னும் கேள்டா அதான் அவ்வளவு வச்சிருக்கானு கேள்டா. ப்ரோ அது வேஸ்டா வீசுறாங்க. ஆப்பிரிக்காலாம் பியர் இல்லாம தவிக்கிறாங்க. புது பொருளியா இருக்கு. முன்ன தண்ணி இருந்தீங்க, அப்புறம் சோறு இருந்தீங்க, பியரே அதான் சின்ன பையங்களை உப்பி போய் கிடக்குதா? அவங்களுக்கு இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அது எவ்வளவு பிரஷஸா பாக்கணும் நம்ம. தண்ணி அடிங்க, வாழ்க்கையை ஓட்டுங்க. அதான் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. So with that being said, நான் வந்து எபிசோட் எண்ட்ல இந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னேன். சோ டேய் இந்த இடத்துக்கு போலாம் நீ பிளான் இருக்க? டாப் 3. ஓகே எனக்கு ஓகே டாப் 3 இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேப்போம். இல்ல கெட் அ சீன். இல்ல டாப் 3 எனக்கு வந்து ஐலண்ட் டவர், ஓகே மீமாலன், அப்புறம் வந்து 99 மென்ஷன். ஓகே This is the I think the one of the wanted place that I think will be interesting. Okay, so among these 3 places we will check with our producers. ஆமா. இந்த இடத்துக்கு வந்து permission கிடைக்கணும். So once we get the permission, the video will be out very very soon. So with that being said, thank you for the 30,000k subscribers. Woo!
தேங்க் யூ so much. இது இவ்வளவு தூரம் வந்த காரணமே நீங்க தான். ம். ஸோ we really appreciate you guys. ஸோ நான் அதனால எங்க உயிரே பண்ணி வச்சு நாங்க இப்போ எடுக்கிறோம். அதே நேரத்துல கிறிஸ் வந்து எதுக்கு அப்படி பார்த்த? நீ உயிரை பண்ணி வைக்கிற. இல்ல அவன் அவன் தான் எங்க உயிரை பணம் வைக்க போறான். ஸோ உங்களுக்கு வந்து டி வந்து எங்க கூட ஃபாலோ பண்ணோம்னா பேய் வீட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க, டி டேக் பண்ணுங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் ஜாயின் டாஸ் அப் கேங் அப்படின்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். எங்களுக்கு சர்ப்ரைஸ்ல இன்னொரு ஆள் தேவை. ஆமா. ஸோ நாங்க 2 பேரும் எங்களோட பலியாட கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். செலவு பண்றது நான் தான். கோழி ரத்தத்தெல்லாம் டி மேல ஊத்தி பேயை வந்து அட்ராக்ட் பண்ண வைக்க போறோம். நீங்க போனாலே அது வரும். இல்ல நீங்க போனாலே அவர் வந்துட்டு ரவுண்ட் எல்லாம் கிளம்புங்க. கிறிஸ்டியன் எங்களை பார்த்தல. கிறிஸ்டியன் வந்துட்டு கிளம்புங்க. எல்லாம் ஓடுது அப்படியே. நான் இந்த வாட்டி ரத்தத்தெல்லாம் பூசிட்டு தான் போவேன். ஏன்னா பேய் அட்ராக்ட் பண்ணிட்டு வருமா ரத்தம். மயிறு ஏர்போர்ட்ல போனா ரத்தத்தை புடிச்சு இன்னும் சரி ரத்த புடிச்சு போலீஸ்காரன் ஒண்ணா வரீங்க. ஏன் சார் ரத்த கரையோட இமிகிரேஷன் தாண்டி கொலை பண்ண நினைச்சிட மாட்டாங்க. இல்ல ரத்த வாடை தேடி வருமா அது? என்னது ரத்தோட பேய் மட்டும் வரும். ஈ கொசு போலீஸ்காரங்க எல்லாரும் தேடி வருவாங்க. சைக்கோ பூச்சி மொத வரண்டா. மனுஷங்களே தேடி வராங்க. அவனை தஞ்சாவூரத்தை போட்டிருக்கே தேடி வராங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சு? எதிர்கால தனி தெரியாம தவிக்கிறாங்க, எல்லாமே தவிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி anyway guys, thank you so much for 30k subscribers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கதை இருந்துச்சுன்னா ஆக்சுவலி நீங்க வந்து கதையை சப்மிட் பண்ணுங்க. Actually we had a caller for this episode, but unfortunately the caller had to go somewhere, so we will get back with the caller next week. So we want to give a big shout out to D for joining us. Thank you. பிடிச்சிருந்தா அவர் ஃபாலோ பண்ணாதீங்க. நடு ரோட்ல இருப்பாரு. நீங்க நடு ரோட்ல பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. உங்களை பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங் கதை வேற. அவர் ஆக்சுவலி வந்து அந்த 2வது மாடி வேலை ஆபீஸ் நிறைய கதை இருக்கு. சோ மறைச்சிட்டாரு. சோ நீங்க இன்னும் அடுத்த தடவை நீங்க ஆளுங்களை பாக்கும்போது கேளுங்க, பீட்டு கதை, பேய் கதை அப்படி இல்ல பேய் கதை கேளுங்க. பேய் கதை ஷார்ட் கதையா? பேய் கதை இங்க பாத்துருக்கீங்க அந்த மாதிரி கேளுங்க. With that being said, thank you so much for watching. My name is Jeevan. I'm Davio Ponan. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.